Assalamu alaikum warahmatullah. So good morning to all. Voice audible இருக்கா? Audible இருக்கு அப்படின்னா டைப் 1. chatல 1 டைப் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் கொஞ்சம் எங்கேஜா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சைட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ chatல 1 டைப் பண்ணுங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஆடிபிளா இல்லையா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஜிசாக்கல்லா ஹைர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வீக்கெண்டு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வேறு. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து உங்களுடைய ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த டைமில் இந்த 2 டேஸ் இன்னைக்கு, நெக்ஸ்ட்டு நாளைக்கு. ஸோ நீங்கள் அட்டெண்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஸோ மைசெல்ஃப் ரியாஸ், ஐ எம் தி சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சைபாட்ரி டிஜிட்டல் வெஞ்சர்ஸ். ஸோ இந்த சைபாட்ரியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஓகேங்களா? ஸோ பிசினஸ் பீப்பிள்ஸ்க்கு நம்ம பிசினஸ் சர்வீசஸ்லாம் குடுக்குறோம். ஸோ அதில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸா இருக்கட்டும், உங்க பிசினஸ்க்கு வந்து வெப்சைட் வேணும் அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட் நம்ம பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ ப்ரமோஷன் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாரியான சர்வீசஸ் நம்ம வந்து பிரைமரியா பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில வந்துட்டு நெறைய பேருக்கு வந்துட்டு ட்ரெய்னிங்ஸ் இன்னும் நெறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, அந்த ட்ரெய்னிங்கும் நம்ம செகண்ட் வெர்டிகலா நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதுலயும் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்லாம் குடுத்துட்டுருக்கோம். ட்ரெய்னிங் குடுத்துட்டுருக்கோம். அட் த சேம் டைம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஆன்டர்பிரினியரா ஆகணும் அப்படின்னு சொல்லி, கிராஃபிக் டிசைன் ட்ரெய்னிங்லாம் நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பிசினஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆனா பெரிய லெவல்ல பண்ணணும். அப்ராட்லலாம் குளோபலைஸ்டா நாங்க வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ட்ரெய்னிங்கும் குடுத்துட்டுருக்கோம். ஸோ பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் தரோம், ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தரோம். ஸோ இந்த மாரி குடுத்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டிங் வந்து ஹலாலான அ இதுல எடுப்பீங்களா? அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஹராம் தானே பாய். அது எப்படி நம்ம ஹலாலா எப்படி எடுக்கிறது? அப்படின்னு எனக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருந்தது. ஸோ அப்பதான் ஒரு பிசினஸ் மீட்டிங்ல மிஸ்டர் முகமது உமர் சார நம்ம மீட் பண்ணோம். இன்னைக்கு, நாளைக்கு உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்க போறவங்க அவங்க தான். ஸோ அவங்க கிட்ட ஒரு சிட்டிங் உட்கார்ந்து பேசுறப்ப தான் தெரிஞ்சது, அ இஸ்லாமிக் ஷரியா முறைப்படி ஹலாலா பண்ணக்கூடிய ஷேர் மார்க்கெட்க்கு நெறைய விதம் இருக்கு. ஸோ ஹலாலா பண்றதுக்கான விஷயங்கள் இதுல நெறையாவே இருக்கு அப்படின்ற மாரி அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு. ஸோ அதுக்கான வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு முஃப்தி கிட்டயும் ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட்டும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹலாலா இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அது மூலமா வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் எப்ப நடந்ததுன்னா, ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து நம்ம பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம நெறைய பேட்சஸ் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் 10த் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மிங் 20த் அன்னைக்கு நடக்க இருக்கு. ஸோ இன்னைக்கு 15த் ஆகஸ்ட். ஸோ 20த் ஆகஸ்ட் வந்துட்டு இதுக்கான நெக்ஸ்ட் 10த் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுல 9 பேட்சஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முஸ்லிம்ஸ் நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதிகமா விமென்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபேமிலில வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு எல்லா வகையிலயும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படின்றப்போ சமைச்சு குடுப்பாங்க, துணி துவச்சு குடுப்பாங்க. எல்லாமே இருக்கிற பட்சத்துல, ஃபினான்ஷியலாவும் என் ஹஸ்பண்டுக்கு, எங்க ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் அப்படின்றவங்க. ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் மூலமா என்னால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நெறைய விமென்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நெறைய குளோபலைஸ்டா நெறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. சவுதி, ஜித்தா, மலேசியா இந்த மாரி நெறைய விதத்துல. ஓகேங்களா? ஸோ இத பத்தி இன்னும் அவேர்னஸ் குடுக்குறதுக்காக தான் இன்னைக்கு பேசிக் ஸ்டாக் மார்க்கெட்டும், நாளைக்கு அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் நம்ம வந்து நடத்த இருக்கோம். ஸோ அது எடுக்க போறவர் மிஸ்டர் முகமது உமர் சார். அவருங்க வந்து எம்பிஏ கிராஜுவேட் ஆஸ் வெல் அஸ் ஆலிம். சைபாட்ரி பொறுத்தவரைக்கும் நாங்க ட்ரெய்னர்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுவோம்னா, ஆ அவங்க வந்து ஃபீல்ட்லயும் இருக்கணும். ட்ரெய்னிங்கும் நல்ல எக்ஸலென்ட்டா குடுக்கணும் அப்படின்ற மாரி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைக்கும் ஹலாலா நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு பெஸ்ட் ட்ரெய்னரா பார்த்துட்டே இருக்கக்கூடிய டைம்ல தான் மிஸ்டர் முகமது உமர் சார் வந்தாரு. அவரு ஆலிம் கூட. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட்டு பெர்சனா வந்துட்டு இப்போ பிஹெச்டி இன் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்காங்க மலேசியால. ஸோ இட்ஸ் வெரி ப்ரவுட் மொமெண்ட். ஓகே. அவங்களுக்கு வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் சார்.
ஸோ இன்னைக்கான கிளாஸஸ் வந்து சார் எடுக்க போறாங்க. ஸோ அதனால இந்த ஒரு 2 ஹவர்ஸ், நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஓகேங்களா? ஸோ இது வந்து தெளிவா நீங்க கவனிச்சுட்டு, இதுக்கான ஒரு நோட்ஸ் வந்து நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நெறைய ஹிண்ட்ஸ் சொல்லுவாங்க. நெறைய டூல்ஸ் சொல்லப் போறாங்க சாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க பக்காவா நோட் பண்ணிட்டு, ஸோ இந்த ட்ரெய்னிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? இல்ல சார் இத பண்ணிட்டு நான் கோர்ஸ் மாரியே ஜாயின் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, ஸோ அதுக்காக தான் மெயினா இந்த ஓரியன்டேஷனே இருக்கு. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு அதாவது இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஓகேங்களா? ஸோ ஒரு மேஜரான ஒரு ஆஃபரும் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து யாருக்கு அப்டின்னா, இன்னைக்கு, நாளைக்கு Zoom அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான். ஸோ அந்த ஆஃபர்லாம் என்ன சார் அப்டின்னு கேட்டு, நான் உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த செஷன் ஓகேங்களா? ஒரு 12 மணிக்கு செஷன் முடியுது அப்டின்னா, உங்களுக்கு அப்போ வந்து அது என்ன ஆஃபர் அப்டின்ற மாரி உங்களுக்கு சொல்றேன். ஸோ மிஸ்டர் முகமது உமர் சார் ஜாயின் பண்ணிட்டாங்க. சார் ப்ளீஸ் வெல்கம் சார். Alhamdulillah. Thank you, Riyaz sir. Assalamu alaikum and very good morning to all. Am I audible? என்னுடைய வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேக்குதுங்களா? எஸ் சாட்ல டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்பத் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்திய நாடு கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 79 வருடங்கள் ஆயிருச்சு. இந்த 79 வருடங்கள் இட்ஸ் a லாங் ஜேர்னி. நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம், நிறைய விஷயங்களை அடைஞ்சிருக்கோம். வரக்கூடிய காலங்களில் எத்தனை இப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய அந்த தாக்கத்தை, அந்த பலத்தை எல்லாம் தர நமக்கு தரணும். அதோடைய ஒரு பாட்டாக தான் இப்போ கம்மிங் ஃப்ரைடே சென்னை நந்தனம்ல ஒய்எம்சிஏ மைதானத்தில் அரசியலமைப்பு பாதுகாப்பு மாநாடுன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் சென்னை பீப்புள், ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அதில் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டிய நேரம் இது. நம்ம பெரிய ஒரு சேலஞ்சிங் ஒரு எரால இருக்கும். அப்படிங்கிறனால அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. உயிரை கொடுத்தே நம்ம சுதந்திரத்தை வெள்ளினிட்டு வாங்கிட்டோம். நிச்சயமாக நம்ம நேரத்தையும் உடல் உழைப்பையும் கொடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கும். ஓகே, சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் செகண்ட் திங், ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா நீங்க இந்த செஷன்ல நீங்க கலந்துக்க வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியா சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வீக்கெண்டு, இண்டிபெண்டன்ஸ் டே, நீங்க வந்து ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் இங்க நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த 2 ஹவர் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கணும். யார் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா இந்த செஷன்ல வரக்கூடிய ஆடியன்ஸை வந்து நான் 3 விதமா பிரிப்பேன். நீங்க வந்து எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொல்ல 0, அடுத்த கேட்டகரி 1, அடுத்த கேட்டகரி 2. நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு நீங்க ரிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0 யார் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுடைய விஷயத்துல நான் வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ், 0ல இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதை பத்தி எனக்கு பெரிய அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 0 ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை சார், எனக்கு இது சம்மந்தமான அவேர்னஸ் இருக்குது, எனக்கு என்எஸ்சினா என்னன்னு தெரியும், பிஎஸ்சினா என்னன்னு தெரியும், செவினா என்னன்னு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியும், பட் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பெருசா பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க 1 ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை சார், நான் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், சின்ன சின்னதாக என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது அதே மாதிரி யூடியூப்ல பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கேன், பட் வந்து நான் முறையா எங்கேயுமே கத்துக்கல, அதுவும் இல்லாமல் ஷரியாவுடைய பிரின்சிபல்ஸ் பத்தி எனக்கு பெருசா தெரியாது அப்படிங்கிறவங்க 2 ப்ரெஸ் பண்ணுங்க. 0, 0, 0, 0, 0, 2, 2, 1, 0, 0, 1, 0. சரி, ஓகே, சூப்பர். அப்போ வந்து மெஜாரிட்டியா வந்து 0 கேட்டகரியில இருக்கீங்க. எனக்கு வந்து மார்க்கெட் பத்தியான ஒரு பெரிய அனுபவம் இல்லை, நான் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான், நான் 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது வெளிப்படுத்துறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, நம்மளுடைய பொசிஷன் என்ன நம்ம வெளிப்படுத்தினாதான் நம்ம கத்துக்க வேண்டியது கத்துக்க முடியும். அதனால வந்து மெஜாரிட்டியா 0 இருக்கீங்க, அங்கங்க வந்து ஒன்று தெரியுது.
ஓகே, ஒரு சில பேர் வந்து எனக்கு மார்க்கெட் பத்தி ஓரளவுக்கு அறிமுகம் இருக்குது, ஆனா பெருசா எனக்கு வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி எனக்கு நான் பண்ணலை அப்படிங்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கீங்க. டூ வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க, ஹலீலுர் ரஹ்மான் அண்ட் முகமது இஸ்மாயில் பிரதர். அவங்க ரெண்டு பேரும் வந்து டூ கேட்டகரியில இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் நமக்கு இன்னைக்கான செஷன்ல எல்லாரும் பயனடையக்கூடிய விதத்துல தான் நம்ம இந்த செஷன் நம்ம கொண்டு போக போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷனை வந்து நம்ம எடுக்கணும். மார்க்கெட் சம்மந்தமாக நமக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு வந்து பல பேர் இதை பத்தியான ஒரு அறிமுகம் இல்லாம தப்பான ஒரு விஷயத்தை தானே சொல்றாங்க. எனக்கு ரீசெண்டா வந்து ஒரு ஆடியோ மெசேஜ் வந்தது. ஓகேங்களா, ஒரு ஆடியோ மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்கிட்ட மார்க்கெட் பத்தி டவுட் கேட்க வந்தவங்க. என்கிட்ட வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டவுட் கேட்க வந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இப்படி எனக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தார். என்கிட்ட டவுட் கேட்டவர் வந்து ஒரு ஆலிம் சாப். ஓகேங்களா, ஒரு மௌலவி, அவங்க இளம் வயசு மௌலவி தான். அவர்கிட்ட ஒரு ஆடியோ மெசேஜ் வந்திருக்கு. அந்த ஆடியோ மெசேஜ் அனுப்பினவர் யார் அப்படின்னா ஒரு காமன் படிச்ச ஒரு முஸ்லீம் இளைஞர் தான். அந்த முஸ்லீம் இளைஞர் அனுப்பிச்ச அந்த ஆடியோவை தான் என்ன பண்ணியிருந்தார், அந்த ஆலிம்ஸா எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதில் அந்த முஸ்லீம் இளைஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இமாம் சாப், இன்னைக்கு ஒரு விஷயத்த நமக்கு தெரியலனா அது ஹஜத்மார்கள் கிட்ட கேட்கிறோம். ஹஜத்மார்களுக்கு அது தெரியலனா என்ன சொல்லிடுறாங்க, பேணுதல் வந்து அதுல இருந்து விலகி இருக்கிறது தான் பேணுதல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடாது தானே. ஒரு விஷயம் தெரியலனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான ஃபத்வா கொடுக்கணுமே தவிர, நமக்கு தெரியலங்கிற ஒரே காரணத்துக்காக அதுல தவிர்த்து இருக்கிறது அது பேணுதல்னு சொல்றது அது எப்படி சரியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒரு நியாயமான கேள்வியா எனக்கு அதை பட்டுச்சு ரீசெண்டா. ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம அப்படிதான் பண்ணிடுறோம். ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியலன்னா அதுல இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு ஒரு பொத்தம் பொதுவா நம்ம ஒரு முடிவு எடுத்துறோம். ஆனா இன் ரியாலிட்டி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சஹாபாக்கள் கால தர்த்தீப்ல ஒருத்தர் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். அதுக்கு நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் நபி உங்க காலத்துல இருந்துச்சா, அப்ப என்ன மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் இருந்துச்சுன்னு கேட்காதீங்க. ஏன்னு சொன்னா இதுல இருக்கக்கூடிய சில ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப லேஸ் ஆக்குது. எந்த அடிப்படையிலங்கிறது நம்ம போக உள்ள போக போக உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பத்தியான ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துறேன். என்னுடைய பேர் வந்து மௌலவி முகமது உமர். நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட். நான் கரூர் என்னுடைய சொந்த ஊர். நான் மதரசால இருந்து நான் படிச்சு வந்தேன் கரூர்ல தான். அதே போல மதரசா முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சென்னை நியூ காலேஜில் எம்பிஏ படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, மியாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி வந்து மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ல ஒரு வருஷம் படிச்சு திருநெல்வேலியில அதே மாதிரி சென்னையில வந்து எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தேன் எங்களுடைய யூபிஎஸ்சி இன்ஸ்டியூட்லயே. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னால உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களை கொடுக்க முடியும், ஆஹ் அதாவது கோர் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இது எக்ஸாக்ட்லி நீங்க எங்க வேணாலும் இது கத்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம கிட்ட மட்டும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் கத்துக் கொடுக்குற யார்கிட்ட வேணாலும் இது கத்துக்கலாம். செகண்ட், நம்ம உங்களுக்கு என்ன கொடுப்போம்னு சொன்னா, கரண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன இருக்குது. இது அஃப்கோர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்லி கொடுக்குறவங்களால இந்த காரணத்தை சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா இதை நான் ஸ்டாக் மார்க்கெட் உடைய கிளாஸஸ்ல கத்துக்கல, இதை நான் யூபிஎஸ்சி உடைய கிளாஸ்ல கத்துக்கிட்டேன். யூபிஎஸ்சியில் நான் எக்கனாமிக்ஸும் நான் நடத்திட்டு இருந்தேன். அப்படிங்கறனால அந்த கரண்ட்ல என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் வந்து மார்க்கெட்டை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்க்ளூசிவா நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க வாங்கலாம். மூணாவது வந்து நான் மௌலவியா இருக்கிறனால உங்களுக்கு ஷரியா சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் என்னால ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பெரும்பாலான உலமாக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் இப்போ பிஹெச்டி பண்றதுனால வேர்ல்ட் வைட் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான வியூஸ் அண்ட் கரண்ட் பொசிஷனும் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா, இந்த 4 விஷயங்கள்ல முதல் விஷயம் மட்டும் உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் கிடைக்கும். மற்ற 3 விஷயங்கள் நம்முடைய கிளாஸுடைய எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆச்சு. ஓகே, நான் ஓனா 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடிங்ல இருக்கு, 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங்ல இருக்கு.
ஆல்ரெடி வந்து 25+ பேட்சஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் இண்டிவிஜுவலாக ஆரம்பிச்ச பேட்சஸ் ப்ளஸ் சைஃபா மூலியமாக ஆரம்பிச்ச பேட்சஸ். சைஃபால ஆல்மோஸ்ட் 10 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து 11th பேட்ச். இப்போ கரண்ட்லி பர்சூயிங் பிஹெச்டி இன் ஐஐயூஎம், இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மலேசியா. ஓகே. இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஸ்டடி ஆன் கேபிட்டல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் அமாங் இந்தியன் முஸ்லிம்ஸ், பர்டிகுலர்லி இன் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இதுதான் என்னுடைய பிஹெச்டி தீசிஸ். 2 மாதம் முன்னாடி வரைக்கும் நான் மலேசியாவில் தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் வந்தேன். இட் மீன்ஸ் என்னன்னு சொன்னால், மே 26 எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்டு. அந்த நேரத்தில் அங்கேருந்து நான் கிளம்பி வந்தேன். அவங்கள ஹாஸ்பிட்டலில் 1 மந்த் நாங்கள் பார்த்தோம். பட் அவங்கள வந்து ரெக்கவர் பண்ண முடியல. அவங்கள லாஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் திரும்ப மலேசியா கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, இந்த செம் மட்டும் நான் ஆன்லைன்ல கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு ஊர்ல வந்திருக்கேன். ஏன்னா எங்க அம்மா தனியா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. மற்றபடி இங்க இருந்து எல்லா ஒர்க்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பிப்ரவரியில் இன்ஷால்லா நான் திரும்ப மலேசியா கிளம்பிடுவேன். இது என்ன பத்தியான ஒரு ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஏன்னா உங்களுக்கு நடத்தக்கூடியவர் யாருன்னு தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு இன்ஸ்டா யூஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்ஸ்டா ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம யார்கிட்ட கத்துக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் நிச்சயமா. இப்போ நீ அதை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்ம கோர்ஸுடைய ஒர்த் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். இது யூனிவர்சிட்டிலேருந்து எனக்கு அனுப்பிச்சிருந்த ஆஃபர் லெட்டர். ஓகே, போன பேட்ச்ல நான் காமிச்சிருந்தேன். இப்போ நடுவில் ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து எங்களால் எந்த பேட்சும் ரன் பண்ண முடியல. என்னுடைய பர்சனல் சில இஷ்யூஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதே மாதிரி அப்புறம் ரியாஸா இருக்கு வேற ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட மார்ச் மேலேருந்து நாங்கள் நடத்தலை. மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசமா எந்த பேட்சஸும் எங்களால் நடத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய பேட் பர்செப்ஷன். ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். எப்படி வந்து நீங்க வக்கீல் படிக்காத, லாயர் படிச்சுன்னா அதுக்கப்புறம் நீ பொய் சொல்லி தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 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 பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமாகவும் சில தவறான பெர்செப்ஷன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. யாராலன்னு சொன்னா, யாருக்கு இதை பத்தியான நாலேஜ் இல்லையோ அவங்களால. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன வேணும்? ஆஸ் ஏ முஸ்லிம் இன்வெஸ்டர் நமக்கு என்ன தெரியணும்? ஓகே, முஸ்லிம் இன்வெஸ்டர் நமக்கு என்ன தெரியணும்? இப்போ நான் ஒரு 8 hour ஒர்க்ல இருக்கேன். நான் மார்னிங் வந்து 10 to 5 ஒர்க்ல இருக்கேன். இல்லை வந்து வேற ஏதாவது ஒர்க்ல இருக்கேன். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், எனக்கு அடிஷ்னல் இன்கம் வேணும். இப்போ அடிஷ்னல் இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, அது என்னுடைய டைம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஓகே, எனக்கு என்னுடைய டைம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதில் எனக்கு வந்து எப்படி எப்படி இருக்கும்? எனக்கு growth வேணும். நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து வளரணும். ரெண்டாவது என்ன எதிர்பார்ப்போம்? சேஃப்டி எதிர்பார்ப்போம். நான் போடக்கூடிய பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். மூணாவது, ஆஸ் முஸ்லீம் இன்வெஸ்டர் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அது வந்து ஷரியா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது. கரெக்டாக தானே? இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து அதில் நான் பணம் போடும்போது எனக்கு அதுல இருந்து லாபம் வேணும். ஆப்வியஸா லாபம் மட்டும் போதாது, அதில் எனக்கு சேஃப்டியும் வேணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, லாபத்தை தரேன்னு சொல்றாங்க, நாங்கள் சேஃப்டி இருக்க மாட்டேங்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஷரியாவுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இருக்கா? இந்த 3 விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹவு சேஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இது ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு தெரியணும். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே சேஃபா இருக்கா? வாட் ஆர் தி growth potential அண்ட் எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? எனக்கு நான் இங்கே பணம் போட்டால் அது வளருமா? அது வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஹவு இட் டிஃபர் ஃப்ரம் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்? இது மற்ற முதலீடுகள்ல இருந்து எப்படி வேறுபடுது? இந்த 3 விஷயங்கள் தான் கோரான விஷயங்கள். அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ஜென்ரலா பார்த்தீங்க சொன்னா, நீங்க ஒரு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் மோட் ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமா குஞ்சு கிடக்குது. ஓகே, டெய்லி என்ன பண்றாங்க சொன்னா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். எந்த அளவுக்குன்னா, சில நேரங்கள்ல சில பேர் வந்து என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அது முதல்ல என்னன்னே புரியாது. அந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா ரொம்ப
ஒரு புதுசு புதுசான ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். மேபி அது ஸ்கேமாவும் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருக்கலாம். ஆனா ஜென்ரலா மார்க்கெட்ல பாத்தீங்க சொன்னா, ஓவராலா பாத்தீங்க சொன்னா ஒரு 4 ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரல் பெர்செப்ஷன் 4 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க சொன்னா கிரிப்டோ கரன்சி. ஓகே, கிரிப்டோ கரன்சி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிட்காயின் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல ஜெனியூனாவும் பல இடங்கள்ல செய்றாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல ஸ்கேமும் நடக்குது. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் ஜெனியூனாவும் பல இடத்துல நடக்குது. பல இடங்கள்ல ஸ்கேம்ஸ்டர்ஸும் வந்துடுறாங்க. இப்போ கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து பேன் பண்ணாங்க. இது வந்து கூடாது, செய்ய வேணாம், இதுல நிறைய ரிஸ்க் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இந்த தடையை நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 30% வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஓகே, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சொல்லி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க், மத்திய வங்கி ரிசர்வ் பேங்க் மூலியமா சிபி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு நம்மளே ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பல வேலைகள் அதில் நடந்துட்டு இருக்குது. இப்போ கிரிப்டோ கரன்சி விஷயமா வந்து அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவில்லை, ஒரு பயம். இதை வச்சு நிறைய வந்து ஏமாற்று வேலைகள் நடக்குமோ, நிறைய பேர் வந்து டாக்ஸ் எவேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு அரசாங்கத்துக்கு பயம். இப்போ ஒரு இன்வெஸ்டரா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? 3 விஷயங்கள் சொன்னோமா இல்லையா? அங்க வந்து growth இருக்கா, சேஃப்டி இருக்கா, ஷரியா பிரின்சிபல். இந்த 3 கேட்டகரியில இது பாஸ் ஆயிருதா, எனக்கு இங்கே growth கிடைக்குமா? ஓகே, ரெண்டாவது வந்து எனக்கு இங்கே சேஃப்டி இருக்கா, மூணாவது வந்து ஷரியா பிரின்சிபல்ஸ்ல இது பாஸ் ஆகுமா? இந்த மூணும் ஒரு முஸ்லிம் இன்வெஸ்டரா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். கரெக்டுங்களா? இப்போ growth இங்க இருக்கா? தாராளமா இருக்கு. ஏன்னா வந்து பிட்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிட்காயின் $10,000 இருந்து $50,000 வரைக்கும் க்ரோ ஆகுது. ஏற்றம் இறக்கங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. க்ரோத் பொட்டன்ஷியல் இங்க இருக்குது. அதே போல சேஃப்டி இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, சேஃப்டிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நீங்க நாளைக்கு வந்து கோல்டு பிட்காயின் வாங்குறீங்க, அது வாங்குறதுக்கு யாரும் தயாரா இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா வந்து உங்களுடைய சிஸ்டம்ல வச்சுட்டு சுத்த வேண்டியதுதான். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இன்னும் வரலன்னு வைங்களேன். ஆனா சேஃப்டி வந்து இங்க கொஞ்சம் டவுட் தான். நான் பிட்காயின் அப்படின்னு சொன்னது இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியினுடைய ஒரு வகை தான் பிட்காயின். ஆனா பல விதமான கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா பிட்காயின் இல்லாம டிஜி காயின் இருக்குது, லட்சுமி காயின் இருக்குது, கொரோனா காயின் சொல்லி இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. அப்போ சேஃப்டிங்கிறது இங்க ஒரு 50-50 தான் நம்ம வச்சுக்க முடியும். மூணாவது முக்கியமா ஷரியாவுடைய கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிக் அகாடமியா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆஹ், இது சம்பந்தமான ஃபத்வாக்கள் இருக்கட்டும், எதுவுமே இதுவரைக்கும் கிரிப்டோ கரன்சி கூடும் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. கிரிப்டோ கரன்சி கூடும் அப்படின்ட்டு இதுவரைக்கும் யாருமே என்ன பண்ணல. கிரிப்டோ கரன்சி பத்தி நம்ம திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் பிரதர், பிகாஸ் ஐ ஹாவ் நோ ஷேர் மார்க்கெட் ஐடியான்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஷேர் மார்க்கெட் தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்க வரோம். கிரிப்டோ கரன்சி வந்து ஷரியா பிரின்சிபல் கீழே வராதுன்னு சொல்லுவார். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, இப்போ நான் மலேசியாவில் இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரும் கிடைச்சது. அந்த ரிசர்ச் பேப்பரில் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ஃபிகர் கவுன்சில் வந்து ஒரு ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அவங்களும் இன்னும் வந்து இது கூடும்னு சொல்றதுக்கான எந்த ஒரு முகாந்தரமும் தெரியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா என்னுடைய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து கூடும் அப்படின்னு சில ஃபத்வாக்கள் அதே மாதிரி சில பிடிஎஃப்லாம் அமைச்சிருக்காங்க. அது எந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னைஸ்டு அத்தாரிட்டி கிட்ட வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் அமைச்சிருக்காங்க. நான் அதை படிச்சு பார்க்கல. பட் இங்க இருந்து எனக்கு இந்தியால இருந்தும் சரி அல்லது இந்தோனேஷியா மாதிரியான சில நாடுகள்ல இருந்தும் கிரிப்டோ கரன்சி சம்பந்தமா ஒரு கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன் அப்படின்னு சொன்னா இது கூடுறதுக்கான வாய்ப்புகள் ஏன் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இது கிரிப்டோ கரன்சியுடைய தமிழ் அர்த்தம் வந்து மெய்நிகர் நாணயம். ஓகேங்களா? மெய் நிகர் நாணயம். அதாவது மெய்க்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு நாணயமே தவிர இது வந்து ஒரு மெய்யான நாணயம் இல்லை.
தமிழ்ல நீங்க தனித்தனியா பிரிச்சு பாருங்க. மெய், நிகர். மெய்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கரன்சி, இது வந்து உண்மையான கரன்சி கிடையாது. ஒரு கரன்சி இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அரசாங்கம், அதாவது இஸ்லாம் யாருக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு அரசாங்கத்திற்கோ அல்லது அரசாங்கம் சார்ந்த நிறுவனத்துக்கோ தான் கொடுத்திருக்கு. இஸ்லாமிய சட்டப்படி அசல் நாணயங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி தான். இதுதான் அசல் நாணயம். ஆனா இன்னைக்கு நம்ம 100 ரூபா நோட், 200 ரூபா, 500 ரூபா இந்த நோட்லாம் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்றோம். இது அசல் சட்டப்படி கூடாது. எதன் அடிப்படையில கூடுது? இப்போ நம்ம கூடுன்னு சொல்றோம்னா அது பேப்பர் தானே. அது ஏன் கூடும் அப்படின்னு சொல்றோம்னா, அரசாங்கம் அதுக்கான பொறுப்பு எடுத்திருக்கு. ஒரு அரசாங்கம் அல்லது அரசாங்கத்துடைய நிறுவனம், ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, அதை இஷ்யூ பண்ணியிருக்கனால கூடுன்னு சொல்றோம். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி எந்த அரசாங்கங்களும் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணல. நீங்க பிட்காயின் எடுத்துக்கோங்க. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இது யார் இஷ்யூ பண்ணா அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. பிட்காயினை வந்து யார் இஷ்யூ பண்ணா அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. சத்தோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் அடிப்படுது. அவர் ஆணா பெண்ணா, அவர் எந்த நாட்டுக்காரரு, எங்க இருக்காரு எதுவுமே தெரியாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு ஆல்கோரிதம் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுதான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நாணயமா அங்கீகரிக்கப்படுவதற்கான எந்த முகாந்திரமும் இதுல இல்லை. அதனாலதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிக்கு கவுன்சிலும் அதை வந்து கூடுன்னு சொல்லல. இந்தோனேஷியால இருந்து எனக்கு தனியா கிடைச்ச அந்த பேப்பர்லயும் அது கூடும் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதை தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, இது கிரிப்டோ கரன்சிங்கிறது இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிங்கிறது அது கவர்மெண்டோட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தனியார் ப்ராப்பர்ட்டியும் வாங்கி விற்க தானே செய்றாங்க. அந்த மாதிரி இது ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பேர்லயே இது இருக்கு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு, இதை வச்சு நிறைய பொருட்கள் உங்களால எப்படி பணத்தை வச்சு வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்க தான் முடியும். இதை பை இதை வச்சு நமக்கு எந்த பெரிய ஒரு யூட்டிலிட்டியும் கிடையாது. ஓகே. அப்போ இதுக்குள்ள நம்ம இன்டெப்தா போக வேண்டாம். கிரிப்டோ கரன்சி சம்பந்தமா இந்தியால இருந்தும் இந்தோனேஷியால இருந்தும் நமக்கு கிளியரா ஒரு கிரீன் சிக்னல் வரல. அதுதான் விஷயம். இந்தியால இருந்து நமக்கு கிரீன் சிக்னல் வரல. இந்தோனேஷியால இருந்து நமக்கு கிரீன் சிக்னல் வரல. அடுத்தது பார்த்தீங்க சொன்னா மற்ற கமாடிட்டி மார்க்கெட்டா இருக்கட்டும் சரி, இப்போ வந்து நீங்க க்ரூட் ஆயில்லாம் பார்த்துருப்பீங்க. க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வரு, வீட்டு, ஓகேங்களா, இதெல்லாம் உங்களால வந்து வாங்க முடியும். வாங்க முடியும்னு சொன்னா நீங்க 2 க்ரூட் ஆயில் பேரல் நீங்க வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல வாங்குறீங்கன்னா, ஒரு 4 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து, இந்தாங்க சார் க்ரூட் ஆயில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களே, இது உங்களுக்கு வந்துருச்சு." அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து இறக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க சேவ் பண்ணி வைங்க. கடைசியில நம்ம 15 மினிட்ஸ் வந்து செஷன், டவுட் செஷன் வைப்போம், Q&A செஷன் வைப்போம். நடுவில் கேட்கும்போது அந்த ஃப்ளோ கட் ஆகும். ஓகேங்களா? அதனால வந்து டவுட் இருந்தால் நீங்கள் வந்து பின்னாடி வைங்க. ஒப்பீனியன் இருந்தால் மட்டும் சொல்லுங்க. டிஜிட்டல் கரன்சி நாட் பேக்ட் பை எனி ஃபிசிக்கல் அசெட்ஸ், அதுவும் ஒரு காரணம். இதில் வந்து எந்த ஒரு பேக்கப்ல எந்த ஒரு ஃபிசிக்கல் அசெட்ஸும் இதில் இல்லை. ஆனால் அதை எப்படி ஹலாலா மாற்ற முடியுங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குது. ஹலாலா இதை மாற்றுறதுக்கான சில சஜஷன்ஸ் இருக்குது. அதான் இன்னும் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகல. இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எந்த ஒரு ரியலான ப்ராடக்ட் நம்ம கைக்கு வரதோ போகிறதோ கிடையாது. இதை பற்றி நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக நடத்துவோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அமெரிக்கன் டாலர் கொடுத்துட்டு பிரிட்டனுடைய பவுண்டு வாங்குவீங்க, பிரிட்டனுடைய பவுண்டு கொடுத்துட்டு என் வாங்குவீங்க. எந்த கரன்சி வந்து வேல்யூ அதிகமாகுதோ அதை வாங்குவீங்க, எது வேல்யூ கம்மியாகுதோ அதை விற்பீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுவும் என்ன அப்படி சொன்னா, கிட்டத்தட்ட கரன்சி கொடுத்து கரன்சியை வாங்குறதுனால அது சரியாவோட சட்டத்திட்டங்களுக்கு கீழே வராது. இப்போ நமக்கு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன சொன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்லயும் நான் சொல்றேன், இதுல வந்து அந்த 100% கூடும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 100% இது எல்லாமே மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல வந்து growth இருக்கா இருக்கு, சேஃப்டி இருக்கா இருக்கு, ஷரியாவுடைய பர்மிஷன் இருக்கான்னு இருக்கு. பட் வந்து 50-50 தான். 50% பர்மிஷன் இருக்கு, 50% பர்மிஷன் இல்லை. ஓகே. நம்ம என்ன கத்துக்க போறோம், எது நம்ம வந்து நம்முடைய கிளாஸ்ல கத்துக்கோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 50% பர்மிஷன் இருக்கிறது தான் நம்ம கிளாஸ்ல கத்துக்கோம். என்ன இருக்குது, அது எப்படி செய்யணும், அது வந்து எப்படி முறையா கத்துக்கிட்டு நம்ம செய்யணும், இதை தான் நம்மளுடைய பேட்சஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் சொன்னேன், இங்க சேஃப்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா சேஃப்டி இருக்கு. ஓகே. எதை வச்சு நான் சொல்றேன், இந்த
ஸ்டாக் மார்க்கெட்டை கண்காணிக்கிறதுக்காகவே அரசாங்கம் வந்து ஒரு தனியா ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அவங்க பேர் தான் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்களுடைய முழு நேர வேலை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்காணிக்கிறதா இப்படி வேலை. எப்படி வந்து நம்முடைய பேங்க்ஸ்ல வந்து எந்த விதமான தவறுகளும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பை தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பல வேலைகள்ல ஒரு வேலை, முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, இந்தியாவில் இயங்கக்கூடிய வங்கிகள் அவங்க வந்து மக்களுடைய பணத்தை பாதுகாப்பாக வச்சிருக்காங்களா அதை பார்க்கணும். அதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ், அதாவது இந்திய மக்களுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கா. இந்த டெபாசிட்டர்ஸ் உடைய அந்த பணத்தை பாதுகாக்கிறது நம்முடைய பேங்க்ஸுகளுடைய மெயின் வேலை. அதுல ஏதாவது தவறுகள் செஞ்சாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்க் மேல டைரக்டா ஆக்ஷன் எடுக்கும். ஓகே, அப்ப என்ன ஆகுது, இன்னைக்கு வந்து பேங்க்ல பணம் போட்டா நம்மளால நிம்மதியா இருக்க முடியுது. சரி, ஓகே, பயம் இல்லாம இருக்க முடியுது. யாரும் வந்து பேங்க்ல பணம் போட்டோம் இல்லைல்ல, பேங்க்ல பணம் போட்டோமே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்லாம் யாரும் பயப்படுறோமா? இல்லை. அதே மாதிரிதான் இந்த செபியுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்களை பாதுகாக்கணும். முதலீட்டாளர்களை பாதுகாக்கணும், இதுதான் இவங்களுடைய வேலை. அப்ப முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறதுக்குன்னு தனி ஒரு அமைப்பு இருக்கிறனால இங்கே எந்த விதமான தவறுகளும் நடக்காம பார்த்துக்க வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு. அதுக்காக 100% தவறே நடக்கிறது இல்லையானா அப்படியும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தானே. சில நேரங்களில் கைமீறி போகுது, ஆனா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. 100ல 2 இடங்கள்ல தவறு நடக்க தான் செய்யுது. எப்படி பேங்க்ல வந்து அங்கங்க தவறு நடக்க தான் செய்யுது. அந்த மாதிரி நடக்கும்போது ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. திரும்ப அது நடக்காம இருக்க என்னென்ன வழிவகையோ அதை பார்த்துக்கிறாங்க. முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் வந்து செபியை வந்து கவர்மெண்ட் உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னா, இந்த செபி எதுக்காக இருக்குன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா இந்திய பொருளாதாரத்தினுடைய 25% பணம் ஸ்டாக் மார்க்கெட்ல புழங்கிட்டு இருக்கு. அதனால அரசாங்கத்துக்கு எஸ்டிடி, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ், ஜிஎஸ்டி மூலியமா ஒரு பெரிய வருமானம் ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நீங்க ஸ்டாக் வந்து வாங்குறீங்க விற்கிறீங்கன்னா கவர்மெண்ட்க்கு ஒரு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நீங்க ஸ்டாக்ஸை வாங்கி விற்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா நீங்க வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, நான் ஒருத்தன் வந்து 200 ரூபா கட்டுறேன்னு சொன்னா இப்போ கோடிக்கணக்கான ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு பண்ணிட்டாங்கன்னா அப்போ கவர்மெண்ட்க்கு எவ்வளவு டாக்ஸ் கிடைக்கும்? ஆனா நாளைக்கு ஏதாவது இதுல குளறுபடி ஆகி இன்வெஸ்டர்ஸ் உடைய பணம் போயிருச்சுன்னு சொன்னா யாராவது இந்த பக்கம் வருவாங்களா? பயந்துட்டு வரமாட்டாங்க. அப்ப அரசாங்கத்துல வருமானம் போயிடும். அப்ப அரசாங்கத்துக்கும் ஒரு லாபம் இருக்கிறதுனால அரசாங்கம் இங்க எந்த தவறும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணு கருத்துமா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சேஃப்டி தான் இன்னைக்கு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஓகேங்களா? நான் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, ஹவு அன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ்லாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி டியூப் பீப்புள் ஆஃப் crores ஆஃப் ருபீஸ். பெங்களூர்ல பாத்தீங்க சொன்னா இஸ்லாமிய வங்கி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அங்கே கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் முஸ்லிம்களுடைய மணியை என்ன பண்ணாங்க, ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது நீங்க ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் சில பெரும்பாலானவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இதுல பணம் போட்டு ஏமாந்தாரு, நான் பார்த்திருக்கேன். 20 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் பணத்தை போட்டு பாவம் ஒரே மாசத்துல ஏமாந்துட்டார். இடத்தை வித்து கொண்டு போய் போட்டார். ஓகே, அந்த மாதிரி என்ன ஆச்சு நடக்குது. அப்போ சேஃப்டிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இன்னும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில கிட்டத்தட்ட ரூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் சம்திங். அவங்க ஆஹ், நம்மளுடைய ஜுவல் வாங்கி வச்சுக்கிட்டு வட்டி இல்லாம லோன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கேம் நீங்க சென்னைக்காரங்கள இருந்தா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். டி நகர்ல இவங்களுடைய ஆபீஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 600 வந்து அந்த ஜுவல்லுடைய ஏதோ இதுல அவங்க ஏமாத்திட்டாங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க ஈரோட்ல கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஈரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய உலமாக்கள், ஈரோட்ல சேலத்துல எல்லாம் வந்து நிறைய உலமாக்கள் பணம் கொடுத்து அவங்க முதலீடு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அவங்க பிட்காயின்ல எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு உலமாக்கள், பெரும்பாலும் உலமாக்கள் அதுல இருந்தாங்க, ஏமாந்ததை நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 4 நாளா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு.
அவங்களுடைய பேரை நான் சொல்ல விரும்பல. நீங்க மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப பிரபலியமான ஒரு ஒரேட்டர் அவரு. அவரை பத்தியான குறைய பேசுறது நம்முடைய நோக்கம் இல்லை. பட் அவரும் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் அவரே ஏமாந்துட்டாரு, யார்கிட்டயோ கொடுத்து. அவர்கிட்ட கொடுத்தாங்க, அவர் வேற யார்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய பணத்துக்கு சேஃப்டிங்கிறது நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா, growthங்கிறது இன்னைக்கு செகண்டா போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில growth அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து மெயினா நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு, என்னுடைய பணத்துக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயமா இருக்கு. ஸோ லேப்டாப் சார்ஜ் இறங்கிடுச்சு. இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தாண்டி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. அதுல முஸ்லிம்கள் மாட்டுறாங்க, முஸ்லிம் இல்லாதவங்க மாட்டுறாங்க, முஸ்லிம் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இங்க ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குன்னா, அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. அனில் அம்பானி அண்ட் 24 others banned from securities market by SEBI for 5 years. அனில் அம்பானி அவரை சார்ந்த சில பேரை வந்து 5 வருஷத்துக்கு நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க செபி. யோசிச்சு பாருங்க, இந்த ஃபேமிலி எவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபேமிலி. இவரும் சரி, முகேஷ் அம்பானி, இவங்க அம்பானி குரூப் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பிசினஸ் காங்கிளோமரேட்ஸ்ல டாடா குரூப் மாதிரி, அதே மாதிரி பிர்லா குரூப் மாதிரி, அதே மாதிரி ஹிந்துஜா குரூப் மாதிரி இவங்களும் வந்து ஒரு ரெப்யூட்டடான ஃபேமிலி. இவங்களே செபி வந்து பேன் பண்ணியிருக்குன்னா செபி என்ன சொல்ல வருது, நீ எவ்வளவு பெரிய ஆளா இரு, என்னுடைய ரூல்ஸை மீறி நடந்தேன்னா நான் உன் மேல ஆக்ஷன் எடுத்துருவேன். அப்படி என்ன தப்பு பண்ணாரு, எதனால இந்த ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, இவர் வந்து கம்பெனி ஏ அதுக்கு பணத்தை வாங்கிட்டு அதை வந்து கம்பெனி பிக்கு யூஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஏன் ஒரு இதெல்லாம் பண்ணல, ஸ்கேம்லாம் பண்ணல. கம்பெனி ஏக்கு வாங்கின ஒரு அமௌண்ட்டை இவர் கம்பெனி பில யூஸ் பண்ணிட்டார். இதான் விஷயம். சரிங்களா? அதுக்கு செபி இவர் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கு. சரி, வெளி ஆளுங்க இல்ல, உள்ள ஆளே தப்பு பண்ணாலும் செபி ஆக்ஷன் எடுக்கும். அதுக்கு உதாரணம் தான் இந்த லேடி சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, யதார்த்தமா ஒரு சமயத்துல என்எஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய ஹெட்டா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ செபி வந்து தெரியல ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்ன காரணம் வந்து என்னுடைய பர்சனல் ரீசன்னால ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஆனா செபி விடல. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு விசாரிச்சு கிட்டத்தட்ட 18 மாசத்துக்கு அப்புறம் இவங்க மேல வந்து ஒரு சார்ஜ் கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுத்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டு போயிட்டாலும் நான் உன்னை விட்டுருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு போயிட்டாலுமே கூட நான் கண்டுபிடிச்சா எத்தனை நாளைக்கு அப்புறம் வேணாலும் உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ட்டு சரி இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. என்னன்னா, சீக்கிரட்டா இருக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்க்கு வந்து லீக் பண்ணிட்டாங்க. NSE உடைய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே லீக் பண்ணிட்டாங்க. அப்போ செபி என்ன பண்ணிருச்சு, நீ தப்பு பண்ணிட்டு போனாலும் ரிசைன் பண்ணிட்டு போனாலும் சரி போயிட்டாரு விடுங்கன்ட்டு நான் விட மாட்டேன், அப்பயும் நான் வந்து உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, மார்க்கெட்ல நமக்கு இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸை காமிக்குது. இங்க வந்து நம்முடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அதை கண்காணிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு. தவறு செஞ்சவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கோம் பாருங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, ஏதோ யாரோ செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அதான் நான் சொல்லுவேன். இப்போ என்னுடைய ஸ்டாக் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டேரக்டா சார் நாங்களே உங்களுக்கு பணம் கொடுத்துருவோம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க, இல்ல நாங்க வந்து நீங்க ஜஸ்ட் எனக்கு ஆஹ், எந்த ஸ்டாக் வாங்கணும்னு மட்டும் சொல்லுங்க நாங்க வாங்கிக்கிறோம். நான் அவங்ககிட்ட சொல்றது என்னன்னா, நாம வந்து மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது தான் என்னுடைய வேலை, மீன் கொடுக்கறது என்னுடைய வேலை. நான் ரீசெண்டா இந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 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 முக்கியமான பிரபலியமான நபருடைய பேர் அடிபட்டப்போ கூட நான் சொன்னேன் என்னுடைய கிளாஸ்ல, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா யார்கிட்டயும் நீங்க பணம் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி வந்து நீங்க பணத்தை போடாதீங்க. நீங்களா ஓனா நீங்க கத்துக்கிட்டு உங்களுடைய பணத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எடுங்க. அதுதான் சேஃப் உங்களுக்குன்னு சொல்லி சொன்னோம். திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி காமிச்சேன். திரும்ப நான் உங்ககிட்ட சொல்றதும் அதுதான்.
நம்ம இன்னைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நம்பி பணத்தை கொடுத்துட்டா அது கேரண்டியா அது வந்துரும்னு சொல்லி இன்னைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். இல்ல நீங்க லாஸ் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விதியில இருந்துச்சுன்னு சொன்னா, தகுதியில இருந்துச்சுன்னா, உங்க கையில இருந்து லாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி, நான் தப்பு பண்ணேன், நான் தப்பான டெசிஷன் எடுத்தேன், அதனால நான் நட்டப்பட்டேன். ஆனா நீங்க வேற ஒருத்தர் கொடுத்துட்டு லாஸ் ஆச்சுன்னு வைங்களேன், உங்க கோவம் ஃபுல்லா அவன் மேல திரும்பிடும். நம்பிக்கையா கொடுத்தேன், ஏமாத்திட்டான், நல்லா இருப்பானா, இவனை வந்து பாரு, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு என்ன ஆயிரும். வேற ஒருத்தர், அது வந்து சொந்தக்காரரா இருக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க யார் வேணா இருக்கலாம், இல்ல பள்ளியோட ஆலிம்ஸா கூட இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம கத்துக்கிட்டு நம்ம அதை செய்யும்போது நமக்கு இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்டர்ஸ் இருந்து நம்ம தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரெக்கக்னைஸ்டு இல்லாத இடத்துல நம்ம போய் இன்வெஸ்ட் பண்றதை விட இங்க நமக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இதை கண்காணிக்குது, சரியான அனுமதியளிக்கப்பட்டிருக்கு. நமக்கு அப்போ எந்த விதமான பயமும் வேணாம். நம்ம செய்ய வேண்டியதுன்னா இதை ப்ராப்பரா கத்துக்கிட்டு அது நம்ம செய்யறது, இதுதான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகே, சேஃப்டி இருக்கு. இப்போ சேஃப்டி மட்டும் நமக்கு போதுமா? ஓகே, சேஃப்டி மட்டும் இங்க எனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இந்த ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நடந்த இந்த செஷன்ல நான் சேஃப்டி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ சேஃப்டி மட்டும் எனக்கு போதுமானா போதாது. ஓகே, சேஃப்டி மட்டும் வேணும்னா நான் வீட்லயே என்ன பண்ணலாம், ஒரு குழி தோண்டி பணத்தை என்ன பண்ணிடலாம். அந்த காலத்துல தங்கம்லாம் புதைச்சு வைப்பாங்களா, அந்த மாதிரி புதைச்சு வைக்கலாம். ஆனா அது வந்து வளருமா? வளராது. அப்ப எனக்கு growth-உம் வேணும். எனக்கு வந்து ஒரு growth-உம் வேணும். அப்ப அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்றீங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் செய்யும். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பொருட்களை உற்பத்தி செஞ்சு கொண்டு தான் இருப்பாங்க. இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன கிட்டத்தட்ட 180 கோடி. இன்னைக்கு வந்து எதுல நம்ம வந்து ஒரு ரீச் எடுத்தோமோ இல்லையோ, இன்னைக்கு வந்து பாப்புலேஷன்ல உலகத்துல டாப் கண்ட்ரியா நம்ம தான் இருக்கோம். 150 கோடி மக்கள் இந்தியால வாழ்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, 150 கோடி மக்களுக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு இருக்குது. நீங்க வந்து காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் உடனே உங்களுக்கு என்ன வேணும்? பேஸ்ட் வேணும். ஓகே, பிரஷ் வேணும். 150 கோடியில அப்புறம் வயசானவங்க, பல்லு இல்லாதவங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலா நான் சொல்றேன். பிரஷ் வேணும், அது ஒரு கம்பெனி தயாரிக்குது. பேஸ்ட் வேணும், அது ஒரு கம்பெனி தயாரிக்குது. ஒரு டாய்லெட்ரி கிளீன் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் அதை நிறுவனங்கள் தயாரிக்குது. அதுக்கப்புறம் குளிக்க போறீங்க, சோப்பு, ஷாம்பு, ஓகே, பாடி லோஷன், எக்கச்சக்கமா இருக்கு. அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் காலையில சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிட்றீங்க, அந்த அரிசி அரிசி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், விவசாயிகள் தயாரிச்சாலும் அதுக்கு தேவையான உரம் கொண்டு வரதுக்கான நிறுவனங்கள். அதுக்கப்புறம் அந்த விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள், அதுக்கான போரை உற்பத்தி செய்யக்கூடிய, இந்த மாதிரி வந்து ஒன்று தொட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவிலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ நிறுவனங்கள் இயங்கி கொண்டுதான் இருக்கு. சில நேரங்களில் நிறுவனங்கள் தன்னுடைய விஸ்தரிப்புக்காக வேண்டி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதை தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா கொடுக்க போறோம் நல்ல நிறுவனங்களுக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்முடைய கிளாஸஸ் கற்றுக் கொடுக்க போறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னா மில்கி மிஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஐபிஓல வந்தாங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க, மார்க்கெட் பத்தி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். மில்கி மிஸ்ட் அப்படிங்கிறது இங்க ஈரோடு பக்கத்துல பெருந்துறையில கிட்டத்தட்ட ஆசியாவிலேயே பெரிய நிறுவனம். ஆசியாவிலேயே பெரிய நிறுவனம் அந்த பன்னீர் மாதிரியான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு. நம்மளும் அந்த பொருட்கள் வாங்கியிருக்கோம். இப்போ இத்தனை வருஷங்களா எங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஐபிஓக்கு வந்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க, என்னுடைய பிளான் ப்ரொடக்ஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ண வந்திருக்கேன், இதுதான் அவங்க எதிர்பார்த்து வர்றது. இப்ப இந்த மாதிரியான சில பிரபலமான நிறுவனங்கள் வரும்போது நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், நம்ம நம்பி உள்ள பணத்தை போடலாம். இப்ப நிறுவனங்கள் வந்து நல்ல நிறுவனங்கள் இயங்கி கொண்டுதான் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு சரியான நேரத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் இருக்குன்னு சொல்ல வரேன். ரெண்டாவது பாத்தீங்க அப்படி சொன்னா, உலக அளவுல வேகமாக வளரக்கூடிய எக்கானமி, எங்களை வேகமாக வளரக்கூடிய நாடுகள்ல கிட்டத்தட்ட 4வது இடத்துக்கு இந்தியா முன்னேறிடுச்சு. 6ல இருந்து 4க்கு வந்துருச்சு. நமக்கு தெரியும், ஆப்வியஸ்லி யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் உலகத்துல வந்து லார்ஜஸ்ட் எக்கானமி. கிட்டத்தட்ட $30 ட்ரில்லியன்.
அதுக்கடுத்து சைனா, அவங்களோட போட்டி போட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட $20 ட்ரில்லியன் எக்கானமி. மூணாவது ஜெர்மனி. நாலாவது இந்தியா. கூடிய சீக்கிரத்தில் ஜெர்மனியும் மீட் பண்ணி இந்தியா இந்த மூணாவது இடத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம வந்து உலகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் இருக்குது. இது நமக்கு வந்து ஒரு ஆறுதல். ஓகே. அதே மாதிரி இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முதலீடு நீங்க செய்யணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? டிமேட் அக்கௌண்ட் வேணும். நீங்க போயிட்டு பேங்க்ல இருந்தாங்க சார் 50,000 இந்த அக்கௌண்ட்ல வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வர முடியுமா? ஸ்டேட் பேங்க்கு கிளம்பி போறீங்க நேரா, சார் இந்தாங்க 50,000 என்கிட்ட 50,000 இருக்கு அக்கௌண்ட்ல வைங்க. ஃபர்ஸ்ட் உங்க அக்கௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்பாங்களா இல்லையா? எஸ்பிஐல அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்க பணத்தையே வைக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்க ஸ்டாக்ஸை வாங்க விற்க முடியும். இப்ப பாருங்க, இந்தியால 2011வது வருஷம் கிட்டத்தட்ட 19 மில்லியன் எவ்வளோ 19 மில்லியன் டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? 19 மில்லியன் அப்படிங்கிறது எவ்வளோ? கிட்டத்தட்ட 1.9 கோடி. 2012ல் அது வந்து 20 ஆச்சு, அதாவது 2 கோடி. அதுக்கப்புறம் 2.1, 2.2, 2.3, 2. இந்த மாதிரி மெதுவாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. எப்போ கொரோனா வந்துச்சோ, கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth 4.1 கோடியிலேருந்து 5.5, 9.0, அடுத்தது 11 கோடி, இன்னைக்கு கிட்டத்தட்ட 13, 14 கோடி வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். இந்திய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 10ல் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க? டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. 150 கோடியில பார்த்தீங்கன்னா 10ல் ஒருத்தர்கிட்ட இன்னைக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. இது என்ன காமிக்குது? இங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம காமிக்குது. நம்ம ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டோம். நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி இதில் இறங்கி இருக்கணும். ஆனால் இதை பற்றியான ஆய்வுகள் பெருசா இல்லாதனால நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1880s 90s அந்த மாதிரியான நேரங்கள்ல ஒரு சின்ன முதலீடு செஞ்சவங்க இந்த காலத்துல பெரிய கோடீஸ்வரர்களா இருக்காங்க. ஓகேங்களா? சில நூறுகள் அல்லது ஒரு சில ஆயிரங்கள் முதலீடு செஞ்சவங்க இன்னைக்கு வந்து பெரிய கோடீஸ்வரர்களா உலகத்துல இருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நான் சொன்னேனா இல்லையா? பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணாதான் நீங்க ஸ்டாக்ஸை வாங்கி வைக்க முடியும். உங்களுடைய வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து டிஜிட்டல்ல தான் இருக்கு. அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல தான் உட்காரும். அங்கிருந்து தான் வெளியே போகும். அதுக்காக டிமேட் அக்கௌண்ட் வேணும். ஓகே. சரி. அதே மாதிரி வந்து வேகமா வளரக்கூடிய நாடுகள், இன்னைக்கு உலகத்துல வேகமா வளரக்கூடிய நாடுகள் பாத்தீங்கன்னா அதுல வந்து டாப்ல இந்தியா இருக்கு. கிட்டத்தட்ட வருடம் 6-8% வரைக்கும் இந்தியா வளர்ச்சி காணுது. ஓகேங்களா? ஒரு ஒரு பொருளாதார மந்த நிலை இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணமா வந்து இப்போ கல்ஃப்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆயில் வரது நின்றுச்சு அல்லது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பொருளாதார மந்த நிலை நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ₹108 பெட்ரோலும் வந்துருச்சா இல்லையா? ₹70 இருந்த பெட்ரோல்லாம் இன்னைக்கு ₹108 விற்குது. அதே மாதிரி எல்லா பொருட்கள் சென்னையில பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல ₹10 இட்லியை 15 ஆக்கிட்டாங்க. ₹30 தோசையை 40 ஆக்கிட்டாங்க. ₹50 மசால் தோசை ₹70. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு growth வந்து கம்மியா தெரியும். நார்மல் சமயத்துல 7.5% வளர்ச்சியை நம்மளால ஒவ்வொரு வருடமும் பார்க்க முடியுது. இது நமக்கு வந்து நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். சரிங்களா? சரி. இப்ப இது இல்லாம இப்ப மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றோமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு உதாரணமா ₹100 கோடி பணம் வேணும்னு சொல்லி வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ₹100 கோடி பணம். அதுல ₹45 கோடி வந்து இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சவங்க போடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட ₹20 கோடி எஃப்ஐஐஸ் போடுறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில் முதலீடு செய்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு நாட்டுல இருந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்னா எஃப்ஐஐஸ்னா இந்தியா அல்லாத மற்ற எல்லா நாடுகளும் எஃப்ஐஐ தான். அவங்க சிங்கப்பூரா இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம், யூகேவா இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கலாம், மொரிஷியஸா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், எந்த நாடா வேணா இருக்கலாம். அப்ப வெளிநாடுகள்ல இருந்து இந்திய ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்றவங்க 100 கோடியில 20 கோடி அப்படி வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நம்ம தனியா ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதை வந்து சரியா முறைப்படி செய்யலாமா கூடாதான்னு சொல்லி நம்ம தனியா கிளாஸ் வச்சிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து அந்த 100 கோடியில 7.75 கோடி அவங்க கொண்டு வந்து போடுறாங்க.
அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்ம தான் இந்த கேட்டகரியில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? சில்லறை முதலீட்டாளர்கள். நம்மள மாதிரி சின்ன சின்னதா 1000, 2000, 50,000, 1,00,000 இது மாதிரி அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 7.5% மக்கள், அதாவது நிறுவனங்களுக்கு தேவையான 100 கோடியில 7.5 கோடி உங்களை மாதிரி என்ன மாதிரியான சாதாரண இன்வெஸ்டர்ஸ் போடுறாங்க. அரசு நிறுவனங்கள், இந்தியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 5% முதலீடு செய்யுது. இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டத்தட்ட 5% முதலீடு செய்யுது. எல்ஐசி கிட்டத்தட்ட 4% முதலீடு செய்றாங்க. இது அல்லாத மற்றவர்கள் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னா இந்த டாடா மாதிரி, ரத்தன் டாடா, முகேஷ் அம்பானி மாதிரியான தனிநபர்கள். இப்ப நம்ம மட்டும் இங்க இல்ல, நம்மளை தாண்டி பல பேர் இங்க முதலீடு செய்றாங்க. இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து இங்க முதலீடு செய்யறானா, அவன் சும்மா வந்து போட்டு பார்க்கலான்ட்டு வருவானா? அவங்க வந்து 10,000 கோடி, 15,000 கோடி அந்த மாதிரியான பெரிய பெரிய அமௌண்ட்டை கொண்டு வரக்கூடியவங்க. அவங்களுக்கு growth தெரிஞ்சாதான் இங்க வருவாங்க, இல்லைன்னா இங்க வரமாட்டான். அவங்களுக்கு growth வந்து நம்ம போட்ட பணம் வளரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அவங்க ஒரு நாட்டுக்குள்ளேயே வருவாங்க. இல்லைன்னா சும்மா கொண்டு வந்து போட்டு இழந்துட்டு போறதுக்கு அவன் என்ன இருக்கனா? நம்ம வந்து 10 விஷயத்த ஆய்வு செய்யறோம்னா அவன் 100 விஷயத்த ஆய்வு செஞ்சுட்டு வருவான். ஏன்னா அவனுடைய நாட்டில் இல்லை, வெளிநாட்டுல போவான். அப்படிங்கறதுனால 100 விஷயங்களை ஆய்வு செஞ்சுட்டு தான் அவன் உள்ளே வரும். அப்ப இத்தனை மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஸ்டாக்ஸ்ல முதலீடுகள் செய்றாங்க. ஓகேங்களா? இது என்னுடைய தீசிஸ்ல நான் ஆட் பண்ண ஒரு வாக்கியம் இது. த டிமேட் அக்கௌண்ட் கிராஸ்டு 21.6 crore. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீசன்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷன் என்ன, கிட்டத்தட்ட 21 கோடி ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க இந்திய மக்கள் தொகையில் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 7ல் ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் யூனிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட முதலீடு செய்யக்கூடியவங்க கிட்டத்தட்ட 5.9 கோடியா வளர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரியான இண்டிவிஜுவல் ஈக்விட்டி ஹோல்டிங் எக்ஸ்பேண்டட் டு 84 lakh crore. Yet explicitly states that this wealth creation is predominantly benefiting non-Muslim household. இது என்னுடைய தீசிஸினுடைய ஒரு ஒரு பேராகிராஃப் தான் நான் இங்க எடுத்து போட்டிருக்கேன். இத்தனை மக்கள் வந்தாலும் இந்த வெல்த் கிரியேஷன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தான் போகுது. And that the rapidly expanding mutual fund, equity and insurance sector have not proportionately included the 20 crore plus Muslim population. இந்தியால கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேல முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்கு. அதுல வந்து யாரும் பெருசா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல, ஈக்விட்டியில, இந்த இன்சூரன்ஸ்லாம் பணம் போடவே இல்லை. This question explicitly maps the gap between the national capital market growth and Muslim participation. என்னுடைய தீசிஸுடைய ஒரு போர்ஷன். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட தீசிஸ்ல ஏன் முஸ்லிம்கள் முதலீடு செய்ய மாட்டேங்கிறாங்க, முஸ்லிம்கள் முதலீடு செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட தீசிஸா நான் எடுத்திருக்கேன். பர்டிகுலர்லி ஈக்விட்டிஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் சேஃப்டி இங்க இருக்கா, இருக்கு. growth பொட்டன்ஷியல் இங்க இருக்கா, இருக்கு. இது வந்து நம்முடைய மற்ற பிசினஸ்ல வந்து எப்படி டிஃபர் ஆகுது? இப்போ நீங்க ஜென்ரலா வந்து ஒரு 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 மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்றீங்க, இல்ல வந்து நீங்க வந்து ஒரு 8 hours ஒர்க்ல இருக்கீங்க, இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அல்லது ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இது எல்லாத்தையும் விட ஸ்டாக் மார்க்கெட் எப்படி நமக்கு டிஃபர் ஆகுது? ஆப்வியஸ்லி இது எல்லாமே ஹலால் தான். ஆப்வியஸ்லி இது எல்லாமே வந்து நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா இதுல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும்னா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், கரெக்டுங்களா? ஒரு கடைக்கு வாடகை பிடிக்கணும், இன்டீரியர் ரெடி பண்ணணும், அதுக்கான ஃப்ரிட்ஜ், ஏசிலாம் வாங்கணும், உங்களுக்கான அந்த மருந்து எல்லாம் நீங்க ஸ்டாக் வாங்கி வைக்கணும். இப்போ மினிமம் 5 lakhs இருந்தால் தான் உங்களால ஒரு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 மணி நேரம் கடையில் உட்காரணும், அது வேற. ஃபர்ஸ்ட் ஆனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 5 லட்சம் வேணும். ஆனா நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நோ மினிமம் ஆர் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட். உங்க கையில எவ்வளவு இருக்கோ அதை போடலாம். நீங்க 50,000 இருக்கு, அதை வச்சு நீங்க முதலீடு செய்யலாம். 1 லட்சம் இருக்கா, முதலீடு செய்யலாம். இதை திரும்ப 50,000 வெளியெடுக்கணுமா, எடுத்துக்கலாம். அது இங்க மினிமம் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒர்க்குக்கு போறீங்கன்னா 8 மணி நேரம் நீங்க அங்க டைம் கொடுத்தே ஆகணும். 10 to 5 அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா ஆரம்பத்துல, இந்த 10 to 5 ஒர்க்குக்கு போறீங்க. இது வந்து ஒர்க் டைம். நீங்க சென்னை மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்க்ளூடிங் டிராவலிங். 9 மணிக்கு கிளம்பணும் வீட்டுல இருந்து, வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஈவினிங் 6:30 ஆயிரும். அப்ப 9 to 6:30 தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 6:30க்கு வரும்போது நீங்க எக்ஸாஸ்ட் ஆகிருப்பீங்க.
ஓகேங்களா? உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சத்தும் என்ன இருக்கும்? தீர்ந்திருக்கும். வந்தா படுத்தா போதும்டான்னு சொல்லி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஏதோ ஒரு பிசினஸ்ல ஒர்க்ல இருப்பீங்க அப்படிங்கறதுனால நான் சொல்ல வரேன். ஆனா இங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 8 ஹவர்ஸ்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய தேவை. மார்க்கெட்டுடைய ஓவரால் ஒர்க்கிங் டைமே மார்னிங் 9:15ல இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் தான். ஒரு 6.25 மணி நேரம் தான் மொத்த மார்க்கெட்டுடைய டைம். இந்த மொத்த மார்க்கெட்டுடைய டைம்ல நீங்க முழுசா உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. பர்டிகுலர்லி விமன் யார் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்களோ அவங்களுக்கு என்னன்னு சொன்னா 9:15க்குள்ள ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா என்ன பண்ணலாம், அவங்க வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். அதே 3:30க்கு முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட குழந்தைங்க 3:30க்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க, ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு இந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி அவங்க இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்குது. ஓகே சார், இன்னைக்கு கோல்டுங்கிறது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே, இன்னைக்கு நல்ல கோல்டு ஏறிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். கோல்டு வந்து ரெண்டே ரெண்டு சந்தர்ப்பத்துல தான் ஏறும். ஓகே, நார்மல் growth நல்ல growth வேணும்னு சொன்னா, ஒண்ணு வந்து ரெசெஷன், பெரிய மந்த நிலை போயிட்டு இருக்கு, உலகத்திலே பெரிய பொருளாதார மந்த நிலை போயிட்டு இருக்கு. ஓகே, அப்போ வந்து அப்போ கோல்டு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள்ல வந்து அரசாங்கங்கள் வந்து தங்கத்தை வாங்கி குமிக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் 8,000 ரூபாய் கிராம் இருந்த தங்கத்துடைய விலை சடனா ஒரு வருஷத்துக்குள்ள 17,000 வரைக்கும் போச்சு. நிறைய பேர்த்துக்கு ஏன் போச்சுன்னே தெரியல. இதை கோல்டு ஏறுதுன்ட்டு அவங்க வாங்கி போட்டாங்க. நம்ம பொதுவா வந்து ஒரு விஷயம் ஏறுது இறங்குதுன்னா அது ஏன்னு ஒண்ணு விசாரிக்கணும்ல, அந்த பழக்கம் நம்ம இடத்துல இல்ல. ஒரு அதுக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னா 7,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துல 1,000 ரூபாய் தான் growth. ஆனா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 17,000 வரைக்கும் வருது. ஏன் வளர்ந்துருச்சு அவ்வளவு தூரம், ஏன் போச்சு? ஏன்னா அரசாங்கங்கள், பல நாட்டினுடைய அரசாங்கங்கள் டன் கணக்குல, எவ்வளோ டன் கணக்குல வந்து தங்கத்தை வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டர்க்கி, ஓகே, துர்க்மெனிஸ்தான், ரஷ்யா, இன்க்ளூடிங் இந்தியா. இந்தியா உட்பட என்ன பண்றாங்க, பல நாடுகள் டன் கணக்குல வாங்கி குமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாச்சு. அப்போ வந்து விலை தாறுமாற ஏறிச்சு, 8ல இருந்து 17 போச்சு. இப்ப கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் நிப்பாட்டிட்டாங்க. ஒருத்தர் வந்து 17,000 ரூபாயில இருந்து தங்கம் வாங்கினார், என்கிட்ட சொன்னாரு, கிராம் 17,000. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 13,000 டு 14,000த்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஏன் அதை தாண்டி போக மாட்டேங்குது, ஏன் 17 கூட வர மாட்டேங்குது அப்படின்னா அவ்வளவுதான், நாடுகள் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆகல, நெட் தீர்ந்துருச்சு. நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, நான் நெட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேபி கட் ஆகி கனெக்ட் ஆகலாம். இப்படி ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கேன். சரி, ஓகே. அப்போ நாடுகள் வாங்கி குமிக்கிறத நிப்பாட்டிருச்சு. இன்னைக்கு அதனால கோல்டுடைய ரேட்டை ஏற முடியுது. சரிங்களா? சரி, அடுத்து ரியல் எஸ்டேட் இருக்கு. ரியல் எஸ்டேட் அல்லான்னு ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். பட் ப்ராப்ளம் என்ன, காண்ட் ஃபைண்ட் எ பையர் அட் எனி ரேட். உங்களுக்கு விற்கணும்னு நினைக்கிற நேரத்துல உங்களுக்கு உடனே பையர் கிடைக்க மாட்டாங்க. பர்டிகுலர்லி நீங்க வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக விற்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இன்னும் கம்மியா கேட்க ஆரம்பிக்கலாம். இல்லைங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க பெரும்பாலும் 90% மேல வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான். கரெக்டுங்களா? நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு பெரிய லெவல்ல வாங்கி போட முடியாது. 1 crore ஒரு இடம் வாங்கி போறதும், அதான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது அவங்க ஹஸ்பண்ட் வெளியே வேலைக்கு போயிடுவாங்க, குழந்தைங்க போயிடுவாங்க. அப்போ மார்க்கெட் டைம்ல அவங்க ஃப்ரீயா இருப்பாங்களே, இப்போ அவங்களால வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அடுத்தது, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான டைம்க்கு பையர் கிடைக்க மாட்டாங்க. இப்போ
நம்ம வந்து ஒரு 1,50,000 2,00,000 ரூபா போட்டு ஒரு இடம் வாங்குறோம்னு சொன்னா நல்ல விஷயம் தான். பட் எங்க இருக்கும் 1,50,000 2,00,000 உடைய இடங்கள்லாம் ஆல்மோஸ்ட் வந்து சிட்டியை விட்டு வெளியேறும். சிட்டி அந்த இடத்த என்ன பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. அங்கதான் வாங்குற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் 10 to 15 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ நமக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நோ மினிமம் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்டு. ஒரு ஃபிக்ஸ்டு 8 to 10 hours டைம்லாம் கிடையாது. நமக்கு வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்க சொன்னா மார்க்கெட்டில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இன்க்ளூடிங் கொரோனா. கொரோனாங்கிறது எவ்வளோ அன்பிரசிடென்டட் ஒரு பேண்டமிக். இதுவரைக்கும் உலகம் சந்திச்சிடாத ஒரு 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 பேண்டமிக் வந்துச்சு. அந்த சமயத்தில் கூட ஆரம்பத்தில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ இல்லை மார்க்கெட் வந்து பயத்தில் பணத்தை எடுத்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன பண்ணாங்க, 2 செக்டார் வந்து என்னாச்சு, பூம் ஆச்சு. அந்த சமயத்தில் 2 செக்டார் என்னாச்சு, பூம் ஆச்சு. எந்த 2 செக்டார்? ஒன்று வந்து ஐடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது ஃபார்மாக்கு முன்னை விட அதிகமான சான்ஸ். ஏன்னா முன்னை விட அதிகமாக மருந்து தேவைப்பட ஆரம்பிச்சிடும் தானே. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கம்மியாக வீட்டில் இருக்கனா டிப்ரெஷன் அதிகமாயிரும். அப்போ அதுக்கான மருந்து, அது இல்லாமல் காய்ச்சல் வந்துச்சுன்னா டோலோ. அதே மாதிரி வந்து கொரோனாக்கான மருந்து எவ்வளோ கொடுத்தாவது வாங்கிடலான்னு மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 செக்டார் வந்து கொரோனா டைம்ல கூட தப்பிச்சிருச்சு. அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு செக்டார் வந்து பூம் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரம்ப் அண்டு ஈரான் பிரச்சனை பெரும்பாலான எல்லா நிறுவனங்களுக்கும் அது வந்து ஒரு ஷாக் தான். ஆனால் இந்த மாதிரியான நேரங்களில் சில நிறுவனங்கள் தப்பிச்சிருச்சு. எந்த மாதிரியான நிறுவனங்கள்? கிரீன் எனர்ஜி. ஓகே, கிரீன் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தப்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சொல்லப்போனால் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு பெட்ரோல்ல யூஸ் பண்ணாதான் நமக்கு இந்த பிரச்சனை, நம்ம கிரீன் எனர்ஜிக்கு மாறலாம்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து எலக்ட்ரிக் பைக் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏத்தர் எனர்ஜி. ஏத்தருடைய நீங்க ஸ்டாக் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரீசன்ட் சண்டை வந்ததுக்கு அப்புறம் ஏத்தர் எனர்ஜியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு நீங்க பாருங்க, எப்படி போயிட்டு இருக்கு, எங்க இருந்து எங்க ஏறிச்சு பாருங்க. ஓகே. இந்த சண்டை வந்ததுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 600 700 ரேஞ்சில இருந்து 1500 ரேஞ்ச் வரைக்கும் வளர்ந்து வந்துட்டான். ஏன்? ஏன்னா வந்து பெட்ரோல் பிரச்சனையா இருக்குது. எல்லாம் வந்து எலக்ட்ரிக் பைக்கு மாறுறாங்க. இவங்களுடைய சேல்ஸ் அதிகமாகுது. சேல்ஸ் அதிகமான ப்ராஃபிட் அதிகமாகுது. இப்போ நிறைய பேர் இதை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு லாஜிக்கை செட் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த மாதிரி என்ன பண்ணணும், லாஜிக்கை செட் பண்ணா போதும். எந்த நேரத்தில் எந்த செக்டர் பூம் ஆகும் அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அந்த லாஜிக்கை வச்சு அந்த எந்த நிறுவனங்கள் அதில் இயங்கி கொண்டிருக்கு, அதில் வந்து பேசிஸ்லாம் நல்லா இருக்கா, அவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பேசிக்கான சில டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம முதலீடு செய்யணும். இப்போ நமக்கான growth ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே இருக்குது. ஓகே. சரி, மூணாவது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஷரியா பிரின்சிபல்ஸ். மூணாவது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா ஷரியா பிரின்சிபல்ஸ். ஷரியா பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்கும் தாருல் உலூம் தேவ்பந்த். ஓகே. தாருல் உலூம் தேவ்பந்த் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன். ஓகே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கண்டிஷன்ஸ் கீழே நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னா ஒரு 4 சோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். எதன் அடிப்படையில நம்ம வந்து மார்க்கெட்ல முதலீடு செய்யலாம் கூடும் அப்படிங்கிறதுக்கு 4 சோர்ஸ் நான் அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். 5வது சோர்ஸும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். என்னுடைய பிஹெச்டி மெட்டீரியல்ஸும் நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாருல் உலூம் தேவ்பந்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மதரசா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபத்வா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் பேர் வந்து டவ் ஜோன்ஸ். ஓகே. டவ் ஜோன்ஸ்க்கு கீழே ஒரு ஷரியா போர்டு இருக்கு. உங்களால் நம்ப முடியுதா? அவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஷரியா போர்டு இருக்குது. அது ஷரியா போர்டு வந்து அந்த டவ் ஜோன்ஸ்ல எந்தெந்த நிறுவனங்களை முதலீடு செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மீசான், அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷரியா போர்டு. மலேசியாவுடைய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், எஸ்சிசின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கக்கூடிய
ஷரியா போர்டு, இவங்கெல்லாம் வந்து எது எதில் முதலீடு செய்யலாம், எந்தெந்த நிறுவனங்கள் ஹலாலுங்கிறது கொடுக்குறாங்க. இது டிட்டோமா 100% அப்படியே இந்தியாவுக்கு செட் ஆகாது. ஓகே, ஏன் ஆகாது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணங்கள் இருக்கு. அதை வந்து கிளாஸ்ல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். 100% டிட்டோ நமக்கு வந்து இது செட் ஆகாது. ஓகே, பட் வந்து பெரும்பாலும் இவங்களுடைய கைடன்ஸ் என்ன பண்றோம் நம்ம வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுடைய கைடன்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் சோர்ஸ். மூணாவது சோர்ஸ் என்ன, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து ஃபிகர் செமினார் நடக்கும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஃபிகர் செமினார் நடக்கும். 2023 தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2009 நடந்துச்சு. 2009 வந்து மதுரையில் நடந்துச்சு. 2023 பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளப்பட்டி, பிபிடி பள்ளப்பட்டி கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல என்னாச்சு நடந்துச்சு. இப்போ இவங்க வந்து 3 முக்கியமான பிரச்சனைகள் எடுத்து அதை ஆய்வு செய்வாங்க. 2023 ஸ்டாக் மார்க்கெட் எடுத்திருந்தாங்க, அதோடைய ஃபத்வாக்கள். அதே மாதிரி என்னுடைய தனியா ஒரு முஃப்தி சாமுடைய கைடன்ஸ் இருக்கு. முஃப்தி நிசாமுதீன் சொல்லிட்டு அவங்க திண்டுக்கல்ல இருக்காங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல். அதை தாண்டி இப்போ பிஹெச்டியில் எனக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் சோர்சஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இவங்க சொல்லக்கூடிய என்னென்ன கண்டிஷன்ஸ்னா ஒரு 7 கண்டிஷன்ஸ் மெயினாக வரும். ஓகேங்களா, ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா 7 கண்டிஷன்ஸ் வரும். அதை நான் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். டீட்டெயில்டாக நான் இங்கே சொல்லலை, சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். ஏன்னா அதான் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த 7 கண்டிஷன்ல என்னென்ன சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இவங்க தாராள உத்தியோகம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 கண்டிஷன் சொல்றாங்களா. அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நீங்க எந்த நிறுவனத்துல முதலீடு செய்றீங்களோ அந்த நிறுவனம் ஹலாலான பிசினஸ்ல ஈடுபடும். கரெக்ட் தானே? இப்போ நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்யறோம்னா கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்துடைய முதலீட்டாளர், அந்த நிறுவனத்துடைய ஓனர் மாதிரி தான். சரி, என்ன சார் ஓனர்னு சொல்றீங்க, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்கன்னா நம்ம சின்ன ஓனர். 100 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தர் ஓனர் உட்காந்துருப்போம், நம்ம 50,000 போட்டிருக்க ஓனர். அப்போ நான் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனம் வந்து ஷரியாக்கு மாற்றமான பிசினஸ்ல ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ ஷரியாக்கு மாற்றமான பிசினஸ்னா வந்து டவ் ஜோன்ஸ் சில லிஸ்ட் கொடுக்குது, இந்த நிறுவனங்கள்லாம் இருக்கக்கூடாது. பாகிஸ்தானுடைய மீசான் சில லிஸ்ட் கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து மலேசியாவோட எஸ்இசி சில லிஸ்ட் கொடுக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுல. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த நிறுவனத்துல முதலீடு செய்றீங்களோ அவங்க நீங்க கொடுத்த பணத்துல குறைஞ்சபட்சம் 67% அமௌண்ட்டை, உங்களை மாதிரி பல பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்களே, 67% அமௌண்ட் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணியிருக்கணும், லேண்டில், மிஷின்ல, பிளான்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். லேண்டு, மிஷின், பிளான்ட்ல என்ன பண்ணியிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா சார், அது அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? நமக்கு அதுக்கான சில மெத்தட்ஸ் தான் இருக்குது. மொத்தமா வந்து அவங்க கேஷ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் வேணும் இல்லையா. சேலரி கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், டேக்ஸ் கட்டணும், இதுக்கெல்லாம் பணம் வேணும். அப்போ 67% பணத்தை என்ன பண்ணியிருக்கணும், பிளான்ட்டு, மிஷினரி, லேண்ட் இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள்ல வாங்கி போட்டிருக்கணும். இல்லைன்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட கேஷ் வாங்கி அவங்க கேஷாக வச்சிருக்காங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை நீங்க விற்கும் போது பணத்துக்கு பணத்தை கொடுத்த மாதிரி தான் ஆகும். அப்போ அது கிட்டத்தட்ட வட்டியுடைய இடத்துல வந்துடும். ஆனா இந்த மாதிரியான பெரும்பாலும் வந்து எல்லா நிறுவனங்களும் 67% மேல எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க. இது பெரிய ப்ராப்ளம் இல்லை, பட் அது கண்டிஷனா சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா என்ன கண்டிஷன் சொல்றாங்க, நீங்க ஒரு நிறுவனத்துல முதலீடு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தெரியுது அந்த நிறுவனம் வந்து வட்டிக்காக கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் வட்டியுடன் தான் தொடர்பு பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. எப்படி தனிநபர்கள் எல்லாரும் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும், அது போல நிறுவனங்களுக்கும் நிர்பந்தம் இருக்கு. இந்தியாவில் வந்து ஒரு இஸ்லாமிக் பேங்க்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து தனிநபர்கள் என்ன பண்றோம், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோமா இல்லையா, அதுவே அசல் ஷரியா சட்டத்தின்படி கூடாது. ஆனா நிர்பந்தத்தின் அடிப்படையில பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். ஏன்னா அரசாங்கத்துடைய உதவிகள் அதுலதான் வருது. அதே மாதிரி நீங்க ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனாலும் பேங்க்ல தான் நீங்க பணம் கட்டணும். நீங்க காலேஜ் ஃபீஸ் கட்டினாலும் பேங்க்ல தான் கட்டணும். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இன்னைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அது போலதான் நிறுவனங்கள் இன்னைக்கு ஆப்ஷன் இல்லாதனால அவங்க வட்டியுடன் டீல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாயிருக்கு. சரிங்களா, வட்டியோட முதலீடு டீல் பண்ண வேண்டிய
ஸோ இட்ஸ் ராங் இல்ல, இட்ஸ் எக்ஸெப்ஷன். இன்னைக்கு நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் வேற வழியே இல்லாதனால இன்னைக்கு அது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. வட்டியுடன் நிறுவனங்கள்ல நீங்க போய் டைரக்டா முதலீடு பண்ணல. இன்னைக்கு நிறுவனங்கள் வங்கியுடன் தொடர்பு வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு சில நேரங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது, சூழ்நிலைகள் ஏற்படுது. டாக்ஸ் ரிலீஃப் கொண்டு வரதுக்காக வேண்டி, டாக்ஸ் குறைக்கிறதுக்காக வேண்டி. எப்படி தனிநபர்கள் இன்னைக்கு பேங்க் அக்கவுண்ட் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு இல்ல. அசல நம்மளே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணக்கூடாது. நீங்க உங்களுடைய லாஜிக் படி பார்த்தா வட்டியுடைய நிறுவனங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது, தனிநபரா இருந்தாலும். ஆனா இன்னைக்கு பல காரணங்களுக்காக நம்ம என்ன பண்றோம், பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றோம், ஓபன் பண்ணி தான் ஆகணும். அதே போலதான் நிறுவனங்களும் இன்னைக்கு பேங்க்ஸோட தான் டீல் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஏன் விதிவிலக்குகள் கொடுத்திருக்காங்க இதை நான் சொல்லல, பொதுவாக ஃபத்வாக்கள்ல சொல்லப்பட்டது. உங்களுடைய சக்தியை மீறி உங்களுக்கு எந்த விதமான சிரமங்கள் கிடையாது. இந்தியாவில் இன்னைக்கு இஸ்லாமிய வங்கிகள்ங்கிறது இல்ல. வந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி சட்டங்கள் மாற ஆரம்பிக்கும். வந்துச்சுன்னு சொன்னா சட்டங்கள் என்ன ஆகும்னு சொன்னா மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இஸ்லாமிய ஃபிக்ஹ்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, உமூமுல் பல்வா. மக்களிடத்துல ஒரு ஒரு விஷயம் வந்து பரவலாயிருச்சுன்னு சொன்னா அதுல அதுல சில சட்டத்துல என்ன ஆகும்னு சொன்னா சில தளர்வுகள் கொடுக்கப்படும். ஓகே, இது பெரிய ஒரு மசாயிலுடைய விஷயம். இது டீட்டெயிலா பேசினா இங்க டைம் பத்தாது. அப்போ என்ன ஆகுது சொன்னா இன்னைக்கு நிர்பந்தத்தின் அடிப்படையில் எல்லோரும் பேங்குடனும் வட்டியுடனும் டீல் பண்ணி ஆகணுங்கிறதுக்காக ஒரு லிமிட் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அனுமதி கொடுத்திருக்காங்க. நாலாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நிறுவனம் வந்து லாபம் கொடுக்குது. உதாரணமா நீங்க ஒரு நிறுவனத்துல என்ன பண்றீங்க, ஒரு 100 ரூபாய் வந்து முதலீடு 100 ரூபாய் ரொம்ப கம்மி, ஒரு ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்றீங்க, சரிங்களா? அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு 100 ரூபாய் டிவிடெண்டா கொடுக்குதுன்னு சொல்லுவீங்க. 100 ரூபாய் என்ன பண்ணுது டிவிடெண்டா. இந்த டிவிடெண்டை நீங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, இப்போ அந்த நிறுவனம் எந்த நிறுவனத்துல நீங்க முதலீடு போட்டிருக்கீங்களோ அந்த நிறுவனத்துக்கு வந்து மொத்த முதலீடு 100 கோடி ரூபாய். அது உங்களை மாதிரியான நபர்கள் கிட்ட இருந்து அவங்க வாங்கின அமௌண்ட் ஒரு 70 கோடி. அவங்க கையில இருந்து போட்டது, வெளியில இருந்து வாங்கினது 70 கோடி. வட்டிக்கு வாங்கின அந்த லோன் பாத்தீங்கன்னா 30 கோடி. 30 கோடி லோன் வாங்கியிருக்காங்களா, அப்ப கிட்டத்தட்ட 30% அவங்க கிட்ட வட்டியினுடைய கடன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 100 ரூபாய் எனக்கு கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து தனியா நம்ம 30%, 30 ரூபாயை தூக்கிடணும். இதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை. மீதி இருக்கக்கூடிய 70 ரூபாயை பயன்படுத்த நமக்கு அனுமதி இருக்கு. இதுதான் 4வது பாயிண்ட்ல சொல்றேன். சரிங்களா? நான் பொதுவா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, மொத்தமா இந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு போயிருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து டிவிடெண்ட்ங்கிறது மார்க்கெட்ல ஒரு பெரிய லாபம் கிடையாது. உதாரணமா இங்க பாருங்களேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேருடைய வேல்யூ 1222 ரூபா. ஒரு 100 ஷேர் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 1,22,000 ரூபா. இதுல உங்களுக்கு எவ்வளவு தம்மா டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும், 2024 வருஷம் ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். அப்போ 100 ஷேருக்கு 1000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அப்போ 1000 ரூபாங்கிறது இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணம் எல்லாரும் என்ன பண்றோம், அந்த ஒரு நன்மையை தேடி நன்மையை நாடி பள்ளிவாசல்ல ஜும்மால ஏதாவது எனக்கு முதல் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான டிவிடெண்ட்ங்கிறது நமக்கு பெரிய வருமானம் இல்லைன்னு சொல்ல வரேன். இல்ல அதுலயும் எடுக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அந்த வட்டியினுடைய அளவு மட்டும் தனியா எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். 5வதா சொல்லக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு நிறுவனத்துல பங்குதாரரா ஆனதுக்கு பிறகுதான் அந்த பங்குகளை வெளியே விற்கணும். பங்குதாரரா ஆறதுக்கு முன்னாடி நீங்க விற்க கூடாது. இங்க சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னா இன்ட்ராடே கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான். ஏன்னா வந்து மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படின்னு சொல்லி ஒன்று கான்செப்ட் இருக்கு. இன்ட்ராடேனா அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு விற்கிறது. இவங்க என்ன சொல்ல வராங்க, அப்படி விற்காதீங்க. நீங்க திங்கட்கிழமை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அந்த ஸ்டாக் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வித்துருங்க. அதுக்கப்புறம் விற்கணும்னு நினைச்சா வித்துருங்க. இல்ல நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சா யாரும் எதுவும் கேட்க முடியாது. அது ஒரு நாள் ஹோல்ட் பண்ணலாம், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், 10 வருஷம், 100 வருஷம் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனா நம்முடைய அந்த கண்ட்ரோல்ல பொசஷன்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க விற்காதீங்க, அது சூதாட்டம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி 5வதா ஒரு காரணம் சொன்னாங்க. இதை தாண்டி 6வது 7வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெட் கம்பெனிஸ். முன்னாடி சொன்னா இல்லையா, நிறுவனங்கள் கடன் வாங்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. என்ன லிமிட் இருக்குது, அவங்களுடைய மொத்த மதிப்புல இருந்து 33% வரைக்கும் வாங்கலாம். உதாரணமா ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 300 கோடி ரூபான்னு வைங்களேன். அந்த 300 கோடியில 1/3
33% 100 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கலாம். இதுக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நிறுவனத்துல நீங்க முதலீடுகள் செய்ய முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஓகே, இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல முதலீடு நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா இந்த கண்டிஷன்ல இவங்க மாட்டிக்குவாங்க. ஏகப்பட்ட கடன் இருக்கு நிறுவனங்களுக்கு. சரிங்களா? இப்ப 6வது கண்டிஷனா இது என்ன பண்றாங்க சொல்றாங்க. 7வது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு வந்து நான் ஹலால் இன்கம் வருதுன்னு வைங்களேன். அதாவது ஒரு நிறுவனத்துடைய மெயின் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஹலால் பிசினஸ் தான். மெயின் பிசினஸ் பாத்தீங்கன்னா ஹலால். உதாரணமா ஏர்லைன்ஸ் இருக்கா இல்லையா? இந்த ஏர்லைன்ஸ் உடைய இந்த பிசினஸ் என்ன பண்றாங்க இதுல? பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இவங்க வந்து மூவ் பண்றாங்க. இது ஹலாலா? தாராளமா கூடும், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா உட்பட்ட பிசினஸ் தான், மெயின் பிசினஸ். ஆனா உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு வைன் சப்ளை பண்றாங்களே, அது என்ன பண்றது? அது ஹலாலா? நிச்சயமா அது ஹலால் இல்லை. அப்போ மெயின் பிசினஸ் ஹலாலு, ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? ஒரு நான் ஹலால் இன்கமும் ஆட் ஆகுது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5% வரைக்கும் நான் ஹலால் இன்கம் இதுல வந்தாலும் அந்த நிறுவனத்துல முதலீடு செய்யலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. 5% வரைக்கும். உதாரணமா இந்த நிறுவனத்துடைய வருமானம் வந்து 100 கோடின்னு வைங்க. 5 கோடி ரூபாய் வரைக்கும் நான் பெர்மிசபிள் இன்கம் வந்தாலும், உதாரணம் 4 கோடி, 4.5 கோடி, 3 கோடி, இந்த மாதிரி 5 வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 5க்கு மேல போச்சுன்னா இந்த நிறுவனத்துல நீங்க முதலீடு செய்ய முடியாது. இந்த 7 கண்டிஷன்ஸ் அடிப்படையாக வச்சு நீங்க முதலீடு செய்யலாம். சார் இதெல்லாம் எங்க பாக்குறது? ஒரு நிறுவனம் வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனம் வந்து எவ்வளோ அதர் இன்கம்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு நிறுவனத்துல வந்து ஹலாலான பிசினஸ் இருக்கா இல்லையா? இப்ப ஹலாலான பிசினஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அசோக் லேலண்ட் மாட்டிக்கும். ஓகே, அசோக் லேலண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வெளிப்படையில பார்க்கும்போது எப்படி தெரியும்? இது வந்து ஒரு வாகன உற்பத்தி நிறுவனமா தெரியும். ஆனா இவங்களுக்குள்ள என்ன இருக்கு? நேச்சர் ஆஃப் பிசினஸ், நான் சரியா பிசினஸ் இவங்க பண்றாங்க. உதாரணமா வந்து வட்டி, அதாவது கடன் கொடுத்து இந்த சில நேரங்கள்ல இவங்க தன்னுடைய வெஹிக்கல்ஸை விற்கிறாங்க. ஓகேங்களா? கடன் கொடுத்து வெஹிக்கிள் என்ன பண்றாங்க? விற்கிறாங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் நிறுவனமாகவும் இவங்க செயல்படுறாங்க. அது நம்ம ஒரு இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும். வெளிப்படையில பார்த்தா நமக்கு தெரியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டே டு டே கம்ப்ளைண்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் மாட்டிக்கிட்டா, இந்தியன் ஓசி, இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இவங்கெல்லாம் வந்து இந்த டெட் கம்ப்ளைண்ட்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னா அதர் இன்கம். சில நிறுவனங்கள் இதெல்லாம் பாஸ் ஆயிரும், ஆனா அதர் இன்கம்ல ஃபெயில் ஆயிடும். அது எங்க போய் பார்க்கணும், எப்படி பார்க்கணுங்கிறது தான் நம்முடைய கிளாஸ்ல டீட்டெயில்டா நம்ம சொல்லி கொடுப்போம். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல 50% வந்து மார்க்கெட்ல கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை தான் நம்ம செய்ய போறோம். 50% கூடாது. 50% கூடாதுல எது எது வந்துடும்? கடை வந்துடும். நிறைய பேர் அதை செய்யறாங்க தெரியாம. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா F&O வந்துடும். F&O சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி ஷார்ட் செல்லிங் இருக்குது. ஓகே, இது தெரியலன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏன் கூடாதுங்கிறத நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு நம்ம சொல்லி தரோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல வருது, இதெல்லாம் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் தான் இருக்க போகுது. நம்முடைய கிளாஸஸ்ல நம்ம என்னென்ன டாபிக்கை கவர் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, F&O மீன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, அதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு கிளாஸ் அதில் கொடுத்தோம். பேசிக் டெர்மினாலஜிஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஆங்கிள்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதுதான் ரொம்ப டீட்டெயிலாக போகும். அப்புறம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற டாபிக், சைக்காலஜி, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், இன்டர்நேஷனல் இம்பேக்ட்ஸ், இது எல்லாமே நம்முடைய கிளாஸஸ் வந்து ஒரு நாளைக்கு தோராயமாக 1 hour இருக்கும். ஒரு 20ல இருந்து 24 கிளாஸஸ் வரைக்கும் தியரி கிளாஸஸ் இருக்கு. ஓகே, 20 சாட்டர்டே, மண்டே டு ஃப்ரைடே நம்ம கிளாஸ் வச்சிருக்கோம். வாரத்தில் 5 நாள் இருக்கு. 20ல இருந்து 25 கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து தியரி கிளாஸஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 கிளாஸஸ் வந்து ப்ராக்டிக்கல், ரியல் டைம் மார்க்கெட்ல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிப்பேன். இது எனக்கு தேவையானது என்ன? பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருந்த போதும். ஒரு பெரிய ஹை ஸ்கில்டு பர்சனாக நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
இங்க வந்து என்னன்னு சொன்னா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு தேவை என்னன்னு சொன்னா ரிசர்ச் மென்டாலிட்டி. ஓகே, நான் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது உண்டு. ஒரு 5 ஸ்டாக் ரிசர்ச் பண்றீங்க, அதில் ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, 10 ஸ்டாக் ரிசர்ச் பண்றாரு, அவர் ஒரு ஸ்டாக் எடுக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து 15 ஸ்டாக் ரிசர்ச் பண்றாரு, அதுல இருந்து ஒன்று ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து 20 ஸ்டாக் பண்றாரு, அதுல இருந்து ஒன்று எடுக்கிறாரு. இப்போ இதுல வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா யாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க 20ல இருந்து ஒன்று எடுத்தவருக்கு தான். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸை பார்த்து அதுல இருந்து ஒன்று பெஸ்ட் எடுக்கிறார். 5 பார்த்து ஒன்று எடுக்கிறவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை விட 20 பார்த்து ஒன்றை எடுக்கிறவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். அப்ப நம்ம எவ்வளவு இங்க ரிசர்ச் பண்ணோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கத்துக்கிட்டு ஏனோ ஏனோ தானோன்னு பண்ணுவாங்க. கத்துக்கிட்டு ஏனோ தானோன்னு சொல்லி பண்ணும்போது நமக்கு அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். அப்ப நம்ம வந்து ப்ராப்பரா கத்துக்கணும். அதை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட், சின்ன சின்ன அசைன்மெண்ட் கொடுப்போம், அதை வந்து ரெகுலரா நம்ம செஞ்சு காமிக்கணும். அதே மாதிரி வந்து ப்ராக்டிகல்ஸ்ல வந்து ப்ராப்பரா நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உள்ள நுழையும் போது அதுக்கான ரிசல்ட்டை நீங்க கூட பார்க்கலாம். இந்த ப்ராசஸ்ல முன்ன பின்ன பண்றவங்களுக்கு அதுல ஒரு ப்ராப்பரான அவுட்புட்ங்கிறது கிடைக்காது. ஓகே, இது வந்து பேசிக். நம்ம வந்து பேட்ச் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம், பேசிக் அண்ட் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக் பேட்ச்ல இது யாருக்கு வந்து எதுவுமே இதை பத்தி தெரியலையோ, இல்ல வந்து பேசிக் கொஞ்சோண்டு தெரியுது, இல்ல சில பேர் ப்ராப்பரா கத்துக்கலாம், அவங்க பேசிக். அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, இதை விட வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னா, பேசிக்ல நம்ம கத்துக்கிறவங்களுக்கு நம்ம கூட கத்துக்குவாங்க, போயிடுவாங்க. அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூவா நம்ம கூட டச்ல இருந்துட்டே இருப்பாங்க. ஏற்கனவே முடிச்சவங்க கூட நம்ம மண்டே அண்டு தேர்ஸ்டே நான் அவங்க கூட என்ன பண்ணுவேன், ஜாயின் பண்ணுவேன். அவங்க முடிச்சவங்க எல்லாம் சேர்ந்து மண்டே டு ஃப்ரைடே டெய்லி மார்னிங் வந்து 1 ஹவர் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஒரு ½ ஹவர் ஆகுது. மண்டே அண்ட் தேர்ஸ்டே, மண்டே அன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து. தேர்ஸ்டே என்னன்னு சொன்னா புதுசா ஏதாவது கான்செப்டை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். புதுசா கான்செப்ட்ஸ் என்ன இருக்குது, இப்போ நான் என்னுடைய தீசிஸ்ல ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். Okay, இந்த மாதிரியான விஷயங்களை தேர்ஸ்டே பண்ணுவோம். பேசிக் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு இது நம்முடைய இந்த பேசிக் கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியாம, அதாவது ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதை முடிச்சுட்டு அட்வான்ஸ் கற்றுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக அட்வான்ஸ் பேட்ச்ல நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் 1.5 ஹவருக்கு மேலே நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் தாராளமாக கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சார், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆஃபர் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய 10th பேட்ச் வந்து கம்மிங் 20th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ ஒரு பேட்சில் வந்து நம்ம 30 பேர் தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு இது பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேற்கொண்டு ஜாயின் பண்ணுறவங்கள நாங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு பேட்சில் 30 பேர் இருந்தோம் அப்படின்னா எங்களாலேயோ ட்ரெயினர்னாலேயோ எங்களால் ஃபுல்ஃபில்லாக அவங்களுடைய டவுட்டு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு எங்களால் முடியும். ஸோ அதனால லிமிட்டெட் மெம்பர்ஸை தான் நம்ம வந்து ஒரு பேட்சில் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ அதில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு சில பீப்புள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒன்லி 12 சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஓரியன்டேஷன் கூட வெறும் 30 சீட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 35 பேருக்கு மேலே நம்ம இந்த இதுலேயே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓரியன்டேஷனால நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ கம்மிங் டு கிளாஸஸ் அப்படின்னா 30 பேர் தான் அந்த பேட்சில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வெறும் 12 சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 34 பேர்ல யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6000 அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்சஸ்லாம் வச்சிருந்தோம். ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இதுனாலையும் அதுக்கப்புறம் உங்க உங்க ஃபேமிலியை விட்டுட்டு உங்க கரியருக்காக ஏதாவது செகண்டரியா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்க 2 ஹவர்ஸ் எங்களுக்காக கொடுக்கறதுக்காக ஸோ மேனேஜ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் 1000 ருபீஸ் ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து 6000 பே பண்ண தேவையில்லை, நீங்கள் 5000 பே பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த 1 மந்த் ட்ரைனிங் வந்து 2 வீக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேரியாக போகும்.
அதுக்கப்புறம் மிச்சம் 2 வீக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலா போகும். ஸோ அதுல வந்துட்டு உங்களையே வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு மாரி நம்ம ட்ரெய்னர் வந்து உங்கள இது பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்துட்டு இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து மிஸ் பண்ணிற வேண்டாம். ஓகே சார். இப்போ வந்து ரெகுலரா கிளாஸஸ் போகும் மண்டேலேருந்து ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ இது எய்தர் மார்னிங் 1 ஹவர் இருக்கும். இல்லன்னா ஈவினிங் 1 ஹவர் இருக்கும். அத நான் வந்து ட்ரெய்னரோட நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவோம். ஸோ ஓகே சார். இப்ப நம்ம 1 மந்த் ட்ரெய்னிங்ல நம்ம கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். எய்தர் ஏதாவது ஒரு சான்ஸ்ல நம்ம 1 கிளாஸ், 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலன்னா என்ன சார் பண்ணலாம்? கன்டினியூட்டி மிஸ் ஆயிருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இப்ப அடிஷனலா ஒரு எல்எம்எஸ் சாஃப்ட்வேர் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு இன்னைக்கு நடந்த கிளாஸ இன்னைக்கே நம்ம அப்லோட் பண்ணிருவோம். ஸோ தட் நீங்க அத ரெக்கார்டிங்ஸா நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? போன வாட்டி வந்து வெறும் மொபைல்ல மட்டும் தான் வியூ பண்ணி பார்க்குற மாரி இருந்தது. இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவல்ல வந்து நீங்க டேப் வச்சிருந்தீங்கன்னா கூட, இல்ல மேக்கு, சிஸ்டமு எதுல வச்சிருந்தாலும், நீங்க வந்து அந்த வீடியோஸ வந்து பெரிய ஸ்க்ரீன்ல கூட நீங்க பார்க்கலாம். சப்போஸ் இன்னைக்கு கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணல அப்டின்னா, இன்னைக்கே அப்லோட் பண்ணிருவோம். நீங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு, நாளைக்கான கிளாஸ நீங்க கன்டினியூட்டி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தரோம். அண்ட் நீங்க வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், உங்கள ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம வந்து பிரைவேட்டா ஆட் பண்ணிருவோம். ஸோ அந்த குரூப்ல மட்டும் தான் மிஸ்டர் முகமது உமர் சாரும் இருப்பாரு. ஸோ நீங்க வந்துட்டு எய்தர் இப்ப Zoomல இப்ப கேட்கலாம். இப்ப சார் கேட்டாங்கல்ல, ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாரி உங்களுடைய கொஸ்டின்ஸ நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ அத ஃப்ரீ டைம் பார்த்துட்டு உமர் சாரும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் குரூப்ல இருந்து கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம முகமது உமர் சார் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதே மாரி தான் நம்ம 1 மந்த் போகும். அதே மாரி இல்ல சார் எனக்கு பேசிக் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். சைபால தான் படிச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க அட்வான்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுவும் இருக்கு. ஸோ அட்வான்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து நான் நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன். அதே மாரி இப்போ நியூவா வந்திருக்க எல்லா மெம்பர்ஸும் நீங்க நாளைக்கும் நீங்க வந்துட்டு ஃப்ரீ ஓரியன்டேஷன் இருக்கு அட்வான்ஸ் லெவல்ல. ஸோ அதுவும் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துரும். ஓகேங்களா? ஸோ யாராவது நீங்க ஜாயின் பண்ணோம் அப்டின்னா, இம்மீடியட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல ரீச் பண்ணுங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது நான் Zoom சேட்ல நான் அனுப்பியிருக்கேன். ஜிபே நீங்க பண்ணிடலாம். ஸோ இது ஆஃபர் அமௌண்ட்னால நீங்க வந்து 5000 அப்படின்றது ஃபுல் பேமெண்ட்டா தான் நீங்க பண்ற மாரி இருக்கும். இல்ல சார் ஏதாவது ஒரு பேமெண்ட் ரிலேட்டடா ஏதாவது கொரீஸ் இருக்கு, ஏதாவது ரெக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க எனக்கு இது பண்ணுங்க. ஸோ அது வந்து மேனேஜ்மெண்ட்ல எப்படி சொல்றாங்கன்றத பார்த்து நான் உங்களுக்கு டைமிங் கூட இது 2 பார்ஷியல் அமௌண்ட்டா கட்டலாமா அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு பண்ணி தரலாம். ஸோ அதே மாரி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேட் பாட்ல நான் குடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நடந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி நாளைக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அந்த பர்ட்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்துரும். ஸோ கிளாஸ் டைம் கேட்டிருக்கீங்க. இது டெய்லி 1 ஹவர் சார். 1 ஹவர் நடக்கும். மார்னிங் வந்து 7 டூ 8 இல்லன்னா ஈவினிங் வந்து 7 டூ 8. ஏன்னா நீங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ்னா கூட நீங்க வீட்டுக்கு வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அது டவுட் என்ன வந்திருக்கு? கேன் யூ எக்ஸ்பிளைன் தி ப்ராஃபிட்? இட்ஸ் எ ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ மினிமம் ஹவு மச் கேன் பி earn per day per month? இப்போ நம்ம ஃப்ளக்சுவேட்டிங் நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா 4 to 5% நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய லாஸு எல்லாம் போக மிஞ்சி உங்களுக்கு 4 to 5% அப்படிங்கிறது நீங்கள் மினிமம் எடுக்க முடியும். கரண்ட்லி ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்களா? ஆப்வியஸ், அதனால தான் அவங்க வந்து அட்வான்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆஹ் அவங்க வந்து தமிழ்நாட்டில் பல சிட்டிஸில் இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம ரெகுலராக நான் மண்டே அண்ட் Thursday அவங்க கூட காண்டாக்டில் இருக்கேன். அவங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த 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 வீக் மார்க்கெட் இப்படி இருக்க போகுது. அதனால வந்து நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, நமக்கு ஃபேவராக ஸ்டாக்ஸ் ஏதாவது ரிஃபைன் ஆயிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்ரி மண்டே மார்னிங் நாங்கள் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, எவ்ரி மார்னிங் நாங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ 10,000 ரூபான்னு சொன்னால் உங்களுக்கு 4 to 5% 400 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் மந்த்லி
ஓகே, மார்க்கெட் எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் அப்படின்னா, நீங்க 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணா ஒரே மாசத்துல 1 லேக் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. ஆனா இது எந்த ட்ரேடிங்ல பாசிபிள்னா எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங்ல பாசிபிள். பட் எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங் அப்படிங்கிறது இது சூதாட்டம். ஓகேங்களா? சூதாட்டத்துடைய ஒரு கேரக்டர் என்ன? அது கொடுத்து அள்ளி கொடுக்கும், இல்லை இந்த ஒன்றும் கை விட்டு போயிடும். சரியா? அதுக்காக நான் என்ன சொல்ல வரோம், 1 லேக் போட்டிங்களா உங்களுக்கு வந்து 4 to 5% அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க தாராளமா வந்து எடுக்க முடியும்னு சொல்லி சொல்ல வரேன். நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டு உள்ள இறங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்குது. ஜென்ரலா நீங்க வந்து பிசினஸ்ல இது பாசிபிள். இப்போ நீங்களே ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், 5 லட்ச ரூபா போட்டு நீங்க கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல 5%ங்கிறது பாசிபிள். 5%ங்கிறது பாசிபிள். ஏன்னா எந்த எந்த பிசினஸ்லயும் ஒரு 5 லட்ச ரூபா போட்டா மாசம் 20-25 ஆயிரம் வராம அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிற போது அதிக லெவலுக்கான ரிட்டர்ன்ஸ் நீங்க பாசிபிள். பட் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நேர விரயம் இல்லாம, பெரிய லெவலுக்கு உங்களுக்கு அலைச்சல் இல்லாம, இங்க வந்து அது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் உங்க கையில ஒரு லேப்டாப்பு, ஒரு டேபு, ஏதாவது ஒரு மொபைல் இருந்தாலே இதை வச்சு அதை பாசிபிள்னு சொல்ல வரேன். நீங்க எங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நான் தான் சொன்னேன், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை போட போறோம். அதுல இருந்து 4% to 5% நமக்கு வரும். இப்போ என்கிட்ட 50,000 தான் இருக்கு, நான் பண்றேன் 4% 2,000 2,500 மந்த்லி நான் எதிர்பார்க்கலாம். இல்லை என்கிட்ட 5 லட்சம் இருக்கு, அப்போ 20 to 25,000 அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ அதை நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. ஆமாம், 5%, 4 to 5% பெர் மந்த் அரௌண்ட். இல்லை சில சமயங்களில் மார்க்கெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, 3% கூட வரும். 3, 4, 5 இந்த ரேஞ்சில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 2 மெம்பர்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யார் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ எனக்கு வந்துட்டு நீங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் அப்படின்றத நீங்க அனுப்பணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி குடுப்போம். ஓகேங்களா? இப்ப சுலைமான் அப்படி இருக்கீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி குடுப்போம். இது எதுக்காக சார் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் குடுக்குறோம் பார்த்தீங்களா? அந்த ரெக்கார்டிங்ஸ வந்துட்டு அது லைஃப் லாங் வேலிடிட்டி. ஓகேங்களா? ஸோ நீங்க எப்ப வேணாலும் நீங்க அத வாட்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு நீங்க அத தொலைச்சிட்டீங்க, இல்ல வேற ஒரு மொபைல் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி சொன்னா, நாங்க அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணி குடுப்போம். ஃபெட்ச் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அத ஆக்சஸ் பண்ற மாரி நாங்க பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா ஒரே நேம்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கன்ஃப்யூஷன இது பண்றதுக்காக தான் நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு நம்ம குடுக்குறோம். ஸோ அதனால பே பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு உங்க பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டும், உங்களுடைய ஃபுல் நேம் எனக்கு அனுப்பி குடுங்க. ஸோ லேட்டரா உங்களுக்கு வந்துட்டு அ பிரைவேட்டா WhatsApp குரூப்ல ஆட் பண்ணிருவோம். அதுல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸும் பிளஸ் ட்ரெய்னரும் இருப்பாங்க. நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ்னா நீங்க அதுலயும் கேட்டுக்கலாம். கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சார் கிட்ட கேட்டுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் 1000 பாசிபிள் ஆனால் நீங்கள் தாராளமாக 1000 ரூபி கூட போடலாம். இப்போ 1000 ரூபியில் 5% எவ்வளோன்னு சொல்லுங்க பார்ப்போம். 1000 ரூபியில் 5% எவ்வளோ? 1000 ரூபியில் 5%னா 50 ரூபா. ஓகே, இப்போ இந்த 1000 ரூபாவை நான் எப்போ உங்களுக்கு சொல்லுவேன்னா, நீங்கள் இறங்கும் போது செய்ய சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தானே உள்ளே இறங்கணும், எடுத்தோடனே பெரிய அமௌண்ட் போடக்கூடாதுல்ல. முதல்ல 1000 ரூபாய், அடுத்தது 5000, அதுக்கப்புறம் 10,000, அதுக்கு 20, 50 இந்த மாதிரி தான் உள்ளே போகணும். 1000 ரூபாய் போட்டால் 50 ரூபாய் கிடைக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. டு யூ ஹேவ் கிளாஸ் இன் இங்கிலீஷ்னா நம்முடைய கிளாஸுடைய கண்டென்ட் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும், பேசிக் இங்கிலீஷில் இருக்கும். எனிஹாவ் நான் அது எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுக்கு புரியலனாலுமே கூட நீங்கள் தாராளமாக வந்து என்னென்ன இன்னும் திரும்ப கேட்கலாம், தமிழில் கூட கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
இந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க என் கான்டாக்ட் நம்பர்ல நீங்க எனக்கு WhatsAppல ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் 2 மோர் மினிட்ஸ் நீங்க வந்துட்டு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க சார் கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ டவுட் இல்ல அப்படின்னா, கமெண்ட்ல நோ அப்படின்னு சொல்லுங்க சாட் பாட்ல. ஸோ நம்ம செஷன் எண்ட் பண்ணிருவோம். ஸோ பேமெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் பத்தி நீங்க என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கும் ஷார்ப்பா 10:00 வந்து ஜாயின் பண்ணிருங்க நம்மளுடைய அட்வான்ஸ் கிளாஸ்க்காக. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கான ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்துரும். ஸோ அது மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது டவுட்டா இருக்கு அப்படின்னா, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் நான் ஷேர் பண்றேன். ஸோ போடலாம். என்னுடைய நான் ஷேர் பண்றேன். 90,431,82896. மந்த்லி 10,000 ஒன் இயர்க்கு போடலாமான்னு கேட்டீங்க. இது எஸ்ஐபி மெத்தட். ஒரு இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? இன்ஷால்லா. இப்போ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல். ஆல்மோஸ்ட் 2 hours நம்ம இங்கே நீங்கள் உட்கார்ந்ததுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம இன்ஷால்லா கிளாஸை சந்திப்போம். ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ரியாஸ் சாரை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. வலைக்கம் சலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைமை எங்களுக்காக சைப்பாக்காகவும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்ததுக்கு. விஷ் யூ த சேம். தேங்க்யூ சார். ஸோ அட்வான்ஸ் கிளாஸ் பற்றி கேட்டிருக்கீங்க. அட்வான்ஸ் கிளாஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வரும். ஓகேங்களா? 15,000. ஸோ நீங்கள் வந்து இதுவே பேசிக் பேட்ச் எங்ககிட்ட முடிச்சிங்க அப்படின்னா, அந்த 15,000ல நீங்கள் 5,000 நீங்கள் லெஸ் பண்ணிட்டு 10,000 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபர் வந்து வெறும் சைப்பால படிக்கக்கூடிய இந்த பேசிக் பேட்ச் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்ம 9 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு, அவங்க ஆல்ரெடி பேசிக் பேட்சுக்கு வந்துட்டு பே பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் அவங்க பே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, சார் நான் யூடியூப் பார்த்துருக்கேன், நான் வந்து சில இது எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் அட்வான்ஸ் பேட்ச் நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க, பட் அது வந்து சீக்வன்ஸாவோ இல்லை வந்துட்டு ஒரு ஆர்டராக கற்றுருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம நிறைய இது ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அவங்க அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் 15,000 கொடுத்தே ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அட்வான்ஸா எடுக்க எடுக்க, சார் எனக்கு அது புரியலையே, இதுனா என்ன, அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க பேசிக் பேட்ச் கம்ப்ளீட் பண்ணலையா அப்படின்னு ட்ரெய்னர் கேட்கவும் தான் அவருக்கு புரியுது. ஓகே, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக் பேட்ச்லயே இவங்க சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேசிக் பேட்ச் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் அட்வான்ஸ் பேட்ச்ல நாங்க சொல்றதை வந்து நீங்க அடாப்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் எனக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரியும், நான் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. பட் உங்களுக்கு 100% அஷ்யூரிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அட்வான்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கோர்ஸ் வந்து 1 மந்த் தான் வந்து நடக்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க பேசிக்கும் முடிச்சு அட்வான்ஸ் போறதுன்றது நல்லது. ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் த ஈஸியஸ்ட் திங். ஓகேங்களா? ஸோ அட் லாஸ்ட் வந்து நீங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான் நீங்க போட போறீங்க. ஸோ அதுக்காக நீங்க இன்னும் 1 மந்த் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பில்ல. ஓகேம்மா, தேங்க்ஸ். ஸோ இந்த செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த ஃப்ரீ ட்ரைனிங் மூலமா உங்களுக்கு ஒரு நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது யூட்டிலைஸா இருக்கு அப்படின்னா, நீங்க கூகுளில் போயிட்டு சைப்பா ட்ரீ அப்படின்னு சொல்லி போட்டு
எங்களுக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் மாரி குடுக்கலாம். நான் இந்த மாரி வந்தேன், அட்டெண்ட் பண்ணேன். கொஞ்சம் நல்லா இருந்தது. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இது இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜா இருக்கும். ஸோ இதே மாரியான நெறைய பீப்பிள்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாம ஃப்ரீயா சில விஷயங்கள் நாங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்துவா இருக்கும். ஸோ இந்த பேசிக் விஷயத்த கூட சில பேர் வந்து அ மார்க்கெட்ல வந்து 3000க்கு சார்ஜ் பண்ணிலாம் சொல்லி தராங்க. பட் சைப்பாட்ரி பொறுத்தவரைக்கும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கும், பீப்பிள்ஸ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க எந்த மாரி சர்வீஸ் பேஸ்டா நம்ம பண்ணிட்டுருக்கோம்னு சொல்லி. ஸோ அதனால தான் இத வந்துட்டு பேமெண்ட் இல்லாம நம்ம ஃப்ரீயா சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நல்லா இருந்தது கிளாஸ் அப்படின்னா, நீங்க Googleல வந்துட்டு சைபாட்ரில ரிவ்யூஸ் குடுத்து நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு என்துவா இதே மாரி கன்டின்யூ பண்ணணுன்ற ஒரு இது வரும் எங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாது. தேர் இஸ் நோ எலிஜிபிலிட்டி ஃபார் டு ஜாயின் திஸ் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதான் ஆக்சுவலா சார் கிளாஸ் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னாரு. இஃப் யூ ஆர் 0 இன் ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஆல்சோ யூ கேன் ஏபிள் டூ ஜாயின். ஏன்னா ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் நம்ம சொல்லி தரோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அந்த 2 வீக்ஸ் தியரி செஷனாவே நம்ம கொண்டு போறோம். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் பிராக்டிகல் செஷனா நம்ம வந்து இது பண்றோம். ஸோ 2 வீக்ஸ் வந்து தியரி, 2 வீக்ஸ் பிராக்டிகல். அந்த 2 வீக்ஸ் பிராக்டிகல்ல வந்துட்டு எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் உங்கள வந்து பிராக்டிஸ் பண்ண வைப்போம். ஓகே, இப்ப நீங்க வந்து அத பண்ணுங்க அப்படின்ற மாரி சார் உங்கள ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது பண்றப்போ சார் வந்து கைட் பண்ணுவாங்க. இல்ல அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாரி டம்மி கரன்சி வச்சு நீங்க எப்படி ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்ற மாரியும் அவரு வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ யாராவது பேமெண்ட் ரிலேட்டடா ஏதாவது குவரீஸ் இருக்குன்னா என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் WhatsAppல. ஸோ நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் இப்போ இங்க பேசிட்டு இருக்கனால என்னால பிக் பண்ண முடியல. ஸோ அது பேமெண்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸா இல்ல மத்த ஸ்டூடண்ட்ஸான்னு தெரியல. நீங்க எனக்கு WhatsAppல வந்து ரீச் பண்ணுங்க. ஸோ என் நம்பர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச்மா. நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து 10:00 ஷார்ப்பா அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.